புதுவையில போலி மருந்து விவகாரம் ஆளும் கட்சி கூண்டோடு ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு நாராயணசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒருத்தருக்கு போய் ஒரு ஹெல்ப் பண்ண போயிருக்கலாம். ஆனா அவர் தவறானவரா தவறு இல்லாதவரா யாருக்கு தெரியாது. இந்த சம்பந்தப்பட்ட பர்சன் இருக்காங்கல்ல, அவங்க சுகாதாரத்துறை இயக்குநராக இருந்தவங்க, இணை இயக்குநராக இருந்தவங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆளுநர் வரைக்கும் சண்டைப்பட்டவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறவர். இன்னைக்கு அரெஸ்ட் பண்றாங்க, அன்னைக்கே விட்டுறாங்க சம்பந்தப்பட்ட நம்பர் 1 குற்றவாளி. எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். புதுவையில போலி மருந்து விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய சூழல்ல ஆளும் கட்சி கூண்டோடு ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு நாராயணசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக இன்றைய அக்னிமேடை நிகழ்ச்சியில நம்ம விவாதிக்க இருக்கிறோம். இன்றைய அமர்வில் நம்மோடு பாஜகவின் செய்தி தொடர்பாளர் திரு அருள்முருகன் இணைந்திருக்கிறார் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் இளையராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். இருவரோடு பேசலாம். இருவருக்கும் வணக்கம். சார், அருள்முருகன் சார், முதல்ல உங்களுக்கான கேள்வி. இப்போ நீங்க ஆட்சியில தொடர இருக்கீங்க, இந்த நேரத்துல உங்களை உடனடியாக கூண்டோடு ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த போலி மருந்து விவகாரத்துல யாரு எது சொன்னாலும் சரி, சட்டம் அதன் கடமையை செய்யும். இது நரேந்திர மோடி தலைமையிலான அடுத்து இது ஒரு என்டிஏ கூட்டணி ஆட்சி. இதுல யாரு தப்பு பண்ணியிருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் அவர்கள் தண்டனை பெற்றே ஆக வேண்டும். அதற்காக தான் நாங்கள் என்ன பண்ணணும், மாநில தலைவர் தலைமையில் ஒரு குழு சென்று கவர்னர் அவர்களை சந்தித்து இதை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு வைக்கணும். ஏன்னா இன்டர் ஸ்டேட் வருது, ஹரியானாங்கிறாங்க, ஆக்ராங்கிறாங்க, இந்த மாதிரி இன்டர் ஸ்டேட் வருது, அதனால இது ஒன்று சிபிஐ விசாரணைக்கு வைக்கணும்னு சொல்லி கவர்னர்கிட்ட நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம். கவர்னர் அதுக்கு நாங்கள் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி காங்கிரஸ் கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் நாங்கள் கொடுத்த பெட்டிஷன் எப்படின்னா, உடனடியாக அதை செஞ்சு யாரு தவறு செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும், எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா மாத்திரைங்கிறது நீங்களும் போடுறீங்க, நானும் போடுறேன், நம்ம சுற்றி உள்ளவங்க எல்லாருமே போடுறதுதான், நம்பி போடுறோம். அது இந்த மாதிரி ஆயிருக்குன்னா காரணம் என்ன? ஐயா நாராயணசாமி ஐயா சிஎம்ஆ இருந்திருக்கிறாங்க, நம்ம வைத்திலிங்கம் ஐயா சிஎம்ஆ இருந்திருக்கிறாங்க, அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க. இது மாதிரி எல்லா பதவியிலையும் வகிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லா சட்டத்திட்டமும் தெரியும். ஐயாவோட பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா பர்மிஷனே கொடுக்குறாங்க. 2017 கொடுத்து 2027 வரைக்கும் ஒரு 10 இயர்ஸுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஐயா கூட சொல்லலாம், எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க, அது நான் ஆஃபீஸருக்கு கிடையாது, ஆஃபீஸர் பர்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் பர்மிஷன் கொடுத்த உங்களுக்கும் அந்த என்கொயரி வருமா வராதா? எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க? எந்த பேசிஸில் கொடுத்தீங்க? பார்த்தீங்கன்னா 50K சேர்ந்த நிறைய குடவுன்ஸ் எல்லாமே லீஸு கொடுத்துருக்குறாங்க. சில லீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இப்படி எல்லாம் அந்த லீஸ் எல்லாம் திருப்பி ரினியூவல் பண்ணி இது மாதிரிலாம் வந்திருக்கு. இது அத்தனையும் கண்டுபிடிச்சது ஆக்ரா சைடும் ஹரியானா சைடும். அதுக்கப்புறம் தெரிய வருது பாண்டிச்சேரியில தான் இது கிளம்பி இருக்குன்னு தெரிய வருது. உடனடியாக அது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும், சட்டம் அதன் கடமையை செய்யணும். இதுல பேச்சு ஒண்ணு செயல் ஒண்ணு சொல்றது பிஜேபி கிடையாது. தண்டனைனா எல்லாருக்கும் ஒண்ணுதான். அது எல்லாரையுமே பாதிக்கக்கூடிய ஒன்று. இந்த போலி மருந்துங்கிறது ஆத்மார்த்தமா சொல்றேன், இந்த தண்டனை இந்த தவறு செஞ்சவங்க எந்த ஜென்மத்திலையும் மன்னிக்க முடியாத குற்றம் இது. ஆளுநர் இன்டர்வென் பண்ணி அதுக்கப்புறம் தான் அரசு நடவடிக்கை எடுக்கிறீங்க சார். சிபிசிஐடி என்கொயரி நடந்துச்சு, அது தெரியும். சிபிசிஐடி என்கொயரி நம்ம ஸ்டேட்ல நடத்தலாம். இந்த சிபிசிஐடி இன்டர் ஸ்டேட் போக முடியாது சார். அடுத்த ஸ்டேட்டுக்கு சிபிசிஐடி போக முடியுமா? அது போக முடியும்னு இருந்தா கூட ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி. சிபிஐங்கிறது ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி. இந்த சிபிஐ பார்த்தீங்கன்னா நாராயணசாமி சார் இருந்தப்போ சிபிஐ ஐயாவோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. சிபிஐ பிரைம் மினிஸ்டர் பிஎம்ஓல இருந்தாங்க, ஐயா இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிபிஐ எல்லாமே அவங்க கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. அப்போ கூட காங்கிரஸுக்கு சாதகமெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நரேந்திர மோடிஜி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜி கண்ட்ரோல்ல இருக்கிற சிபிஐ தெல்ல தெளிவா 100க்கு 100 தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுத்தே தீரும். அது எந்த கட்சி, அது காங்கிரஸா, அது திமுகவா, அது எக்ஸா ஒய்யா, அவங்க ரொம்ப படிச்சவங்களா படிக்காதவங்களா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. யாரா இருந்தாலும் தண்டனை கொடுக்கும். நீங்களும் போக போக பார்க்க தான் போறீங்க. ஏன்னா சிபிஐ என்கொயரிங்கிறது
அவங்க சிபிசிஐடி முடிச்ச பிறகு இப்பதான் சிபிஐடி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அடுத்தடுத்த என்கொயரி வரும். இப்பயே பிரிலிமினரி என்கொயரிலே 2-3 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல வந்து யாரை பத்தியும் இல்லை. இப்போ அரெஸ்ட்னா அரெஸ்ட் தான், முடிஞ்சு போச்சு. இதுல அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் சார். இதுல என்ன சபாநாயகர் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே சார். சார் இந்த சபாநாயகர் இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு பேட்டியில் இருக்கோம், ஃபோட்டோ எடுத்து பார்த்தா நான் நீங்கள் சார் எல்லாரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் போய் கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவருடைய என்ன டவுட் யாருக்குமே தெரியாது. ஒருத்தருக்கு போய் ஒரு ஹெல்ப் பண்ண போயிருக்கலாம். ஆனால் அவர் தவறானவரா தவறு இல்லாதவரா யாருக்கும் தெரியாது. இப்போ தவறானவரும் தெரிஞ்சு வந்துடுச்சு. சட்டம் வந்து கடமை செய்ய தான் போகுது. என்கொயரிங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தானே. இப்போ என்கொயரி பண்ண போகிற ஆஃபீஸர் வந்து இவர் நல்லவர், இவர் வந்து வெள்ளையா இருக்காரு கருப்பா இருக்கு அப்படியே பார்க்க போறாரு. என்கொயரினா என்கொயரி தான். அந்த என்கொயரியோட ரிசல்ட் வர்றப்ப அவசரமே படாதீங்க. இங்க பாத்தீங்கன்னா நேர்மையான ஆட்சி நடக்குது. யாரா இருந்தாலும், அதான் திருப்பி சொல்றேன், யாரா இருந்தாலும் தண்டனை கிடைக்கும், கிடைச்சே ஆகும். அதுல யாருக்குமே வந்து இதுவே கிடையாது, தயவு தாட்சணமே கிடையாது. அது வந்து எல்லாருமே தெளிவா சொல்லியிருக்காங்க. சார் இளையராஜா சார், நீங்க சொல்லுங்க. இப்ப ஆட்சியாளர்களுடைய நடவடிக்கைகள் வந்து திருப்திகரமாக இருக்கா இந்த விவகாரத்துல? அண்ணா சொல்றாங்க இந்த ஆட்சி வந்து சரியான முறையில இந்த மருந்து ஊழல் சம்பந்தமா எல்லாமே நடவடிக்கை எடுத்து வருதுன்னு சொல்றாங்க, அருள் சொல்றாங்க. அவர் வந்து கட்சிக்காகலாம் பேசக்கூடாது, ஒரு பொது மனிதரா இந்த விவாதத்துல அவர் வந்து பேசணும். ஆக்சுவலா இந்த மருந்து வந்து அண்ணா சொல்றாரு, நாராயணசாமி தலைவர் ஆட்சி காலத்துல 2017 லைசன்ஸ் கொடுத்ததா சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு கம்பெனி நிறுவனம் வந்து ஒரு லைசன்ஸுக்கு அப்ளை பண்றாங்கன்னா நம்ம வந்து நாராயணசாமி தலைவரை வந்து பார்த்து அவங்க லைசன்ஸ் வந்து கேட்கல. அவங்க வந்து மருந்து கட்டுப்பாடு சம்பந்தப்பட்ட துறைக்கு இதுக்குன்னு ஒரு தனியார் வந்து ஆக்சுவலா மருந்து கட்டுப்பாட்டு துறையுமே ஒண்ணு இருக்கு. அந்த துறைக்கு தான் வந்து அவங்க வந்து அனுமதிட்டு அவங்க வந்து அப்ளிகேஷனே கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில தான் அவங்க வந்து அதன் பிறகு அந்த மருந்து கட்டுப்பாட்டுல பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த தொழில்துறை இருக்கு, இதுல பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இதுல வந்து சில லேபர் சம்பந்தப்பட்ட ஒர்க் இருக்கு. இதுல ஆக்சுவலா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வாயை திறந்தே பேசுறதே கிடையாது. இப்ப இருக்கிற நாராயணசாமி தலைவர் மட்டும்தான் இன்னைக்கு கரண்ட் முதலமைச்சர் மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அவரே இந்த மாநிலத்துல இல்லைன்னா கேள்வி கேட்கறதுக்கே ஆள் இல்லாம போயிடும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாராயணசாமி தலைவர் வந்து அவரு தைரியமா சொல்றாரு, நான் எந்தவித விசாரணைக்கும் தயார் என்ப சொல்றாரு. அவரை போல வந்து தைரியமா சொல்லக்கூடிய இதே கரண்ட் முதலமைச்சர் அவர் தான் வந்து ஆக்சுவலா எங்க ஆட்சி காலத்துல லைசன்ஸ் கொடுத்ததாக இருக்கலாம். ஆனா லைசன்ஸ் கொடுத்ததுல நாராயணசாமி தலைவர் வந்து கையெழுத்து போட்டு ஒரு லைசன்ஸ் கொடுத்தாரு. பல நிறுவனங்கள் வந்து அனுமதி கேட்பாங்க, பல நிறுவனங்கள் வந்து அனுமதி கேட்பாங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு இருக்கிற இது கிடையாது. அதனால ஆக்சுவலா ஒரு மருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 years 4.5 years ஆயிருந்து ஒரு மருந்து ஒரு தயாரிக்கிறதுக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொரோனா காலத்துல வந்து ஒரு 6 மாசத்துல ஒரு இன்ஜெக்ஷன் தயாரிச்சோம். அந்த இன்ஜெக்ஷன்ல என்ன ஆச்சு, உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு எவ்வளவு பேர் ஹார்ட் அட்டாக், எவ்வளவு பேருக்கு வந்து பாதிப்பு, கிட்னி ஃபெயிலியர், எவ்வளவு பேருக்கு அதை வந்து நம்ம சரியான முறையில ஒரு ஒரு இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு குரங்குக்கு செலுத்துவாங்க, ஒரு உயிரினத்துக்கு ஒரு இது செலுத்தி அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா இங்க நடக்கவே இல்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் எங்க ஆட்சி காலத்துல வந்து அந்த இது வந்து மருந்து பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து அப்ப தயாரிக்கல. ஆனா இந்த ரங்கசாமி ஆட்சி காலத்துலதான், இந்த முதல்வர் ஆட்சி காலத்துலதான் என்ன பண்றாங்கன்னா இந்த 4.25 வருஷம் ஆகுது. 4.25 வருஷமா இவங்க என்ன பண்றாங்க, இதுல வந்து இப்பதான் வந்து அதுவும் இந்த அரசாங்கம் கண்டுபிடிக்கல, இந்த அரசாங்கத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆக்சுவலா இது வந்து கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா அண்டை மாநிலம், யாரு நம்ம ஊரு மாநிலமே கிடையாது. அவங்கதான் அதை வந்து அந்த ஊர்ல இருக்கிற மருந்து கட்டுப்பாட்டு நிறுவனம் தான் வந்து அதை வந்து பாக்குறாங்க. இதுனா இது வந்து போலியான ஒரு இதா இருக்கு. இது வந்து ஒரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ஜி இருக்கும், ஒரு குறைஞ்சது வந்து ஒரு மருந்துக்குன்னா இவ்வளவு எம்ஜி தான் தயாரிக்கணும், இவ்வளவுதான் இது பண்ணணும்னு ஒரு லைசன்ஸ் வந்து ஒரு இது இருக்கு. அந்த இது கூட வந்து இவங்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இது பண்ணல. இந்த ஆட்சியை பத்தி உங்களுக்கு தெரியும், எத்தனை அதிகாரிகள் கைது பண்ணிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாத ஒண்ணே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய வயசு காலத்துல அதிகப்படியான கைது பண்ணிருக்கிறாங்கன்னா அதிகாரிகளை இந்த ஆட்சியா தான் இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில முழுக்க ஊழல்னா அப்படி ஒரு ஊழல் வந்து மலிந்த ஆட்சியா தான் இருக்கு. என்ன சொல்றாங்க, ஆக்சுவலா அவர் மனசாட்சிக்கு தெரியும்,
இதெல்லாம் வந்து இந்த ஆட்சி வந்து சிறந்த ஆட்சியா நடக்குதா, ஒரு நல்லாட்சி நடத்துறாங்களான்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. மருந்து மருந்து வந்து ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு கொடுக்கக்கூடிய மருந்து. ஆக்சுவலா ஒரு கேன்சர் பேஷண்ட், ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட், ஒரு எத்தனையோ நோய் இருக்கு. அந்த நோய்க்கெல்லாம் வந்து இந்த மருந்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு 10,000 கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றதா சொல்றாங்க. மிகப்பெரிய ஸ்கேம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்நேரம் இதே காங்கிரஸ் இந்த ஆட்சியா இருந்து ஒரு இந்த தவறு நடந்திருந்தா இன்னைக்கு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சரி, மரியாதைக்குரிய பிரதமரும் சரி பார்லிமெண்ட்ல பேசுவார். உடனே இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு 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 பிரைம் மினிஸ்டர் டக்குன்னு ஒரு அதுக்கு ஒரு இது போடுவாரு, ஒரு கண்டனம் தெரிவிப்பாரு. அவருடைய செல்லுல இருந்தே தெரிவிப்பாரு. அவ்வளவு இது பண்றவங்க இதுக்கு வாய் திறக்காத காரணம் என்ன? ஏன் வாய மூடிக்கிறாங்க? இதுக்கு ஒரு ஒரு முதலமைச்சர் இது வரைக்கும் வந்து பதிலே சொல்லல. இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ₹1 1 கோடி 2 கோடி 1 கோடி நடந்தாலே தப்புதான், 10,000 கோடி நடந்தாலும் தவறுதான். ஆனா இன்னைக்கு 10,000 கோடி அளவுல மிகப்பெரிய அளவுல மனித உயிர்ல விளையாடிக்கிறாங்க. எத்தனை உயிர் போயிருக்கும் இத்தனை ஆண்டு ஆட்சி காலத்துல? இந்த 4 வருஷம் ஆட்சி காலத்துல அவங்க சொல்றாங்க சிபிசிஐடி விசாரணை. அப்ப பாண்டிச்சேரி இவங்க கிட்டதான் போலீஸ், காவல்துறை மந்திரி இவங்க தான். காவல்துறை மந்திரி வந்து தலைமை வைக்கிற மரியாதைக்குரிய நமச்சிவாயம் அவர்கள் தான் இருக்காரு. அப்ப இந்த காவல்துறை செயல்படலையா? நான் கேட்கிறேன். காவல்துறை செயல்படலையா? நான் கேட்கிறேன். காவல்துறை வந்து காவல்துறை அப்படி கை கட்டி போட்டு இருக்குதா? இதுல வந்து முழுக்க முழுக்க தவறு யார் பக்கம் நடந்திருக்கு? அப்ப இந்த ஊர் போலீஸ் வந்து ஒண்ணு சும்மா வந்து இந்த சிறு போலீஸ் சொல்லுவாங்களா, அது போல ஒரு போலீஸ் நினைக்கிறாங்களா? இந்த போலீஸும் வந்து திறமையானவங்க தான். இந்த போலீஸுங்களும் வந்து பல்வேறு வந்து குற்றச்சாட்டை கண்டுபிடித்திருக்கிறாங்க, பல்வேறு பேருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. இந்த போலீஸ் வந்து திறமையான செயல்பட்டவங்க தான் புதுச்சேரி மாநில காவல்துறை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த காவல்துறை இவங்க வந்து சிபிசிஐடி இந்த இஷ்யூல முதல்ல புதுச்சேரி மாநிலத்துல கொண்டுட்டு வந்தது யாரு? காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தான் இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலையும் போராட்டம் நடத்துறது, மாநில தலைநகரத்துல போராட்டம் நடத்துறது காங்கிரஸ் கட்சி சார்பில். அது மட்டுமல்ல, கவர்னரை போய் சந்திச்சு முதல்ல நாங்க தான் மனு கொடுத்தோம். இவங்க வந்து ஒரு ஆக்சுவலா இவங்களே வந்து ஒரு மனு தயார் பண்ணுவாங்களா, இவங்களே போய் கொடுப்பாங்களா, இவங்களே ஒரு சிபிஐ விசாரணை தவறு பண்ணது ஃபுல்லா இவங்க ஆட்சியில. ஆனா வந்து செய்யறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு இதை வந்து இந்த சிபிஐ விசாரணை நடத்த எதுக்கு? டெல்லிக்கு போயிட்டாலே நரேந்திர மோடி, அமித்ஷா, மரியாதைக்குரிய பிரதமர் அவரையும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை தவிர்த்து ஒரு சின்ன இது நடக்காது. சிபிஐ யாரு? சிபிஐனாலே அமித்ஷாவும் நரேந்திர மோடி அவர்கள் 2 பேர் தான் சிபிஐ. இந்த ஊர்ல மத்த யாருன்னா ஒரு மந்திரியை பத்தி இது வரைக்கும் ஒரு 70 மினிஸ்டர் இருக்காங்க. 70 மினிஸ்டர் பத்தி யாராவது தெரியுமா? ஒரு அண்ணன் சொல்றாரு நிர்மலா சீதாராமனை பார்த்தாங்க. இதே காங்கிரஸ் ஒரு மந்திரி இது போல ஒரு பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்து இது போல வந்து சந்திச்சிருந்தா எவ்வளவு பேர் விஷயத்தை அவங்க வந்து இது பண்ணிருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாத சில விஷயத்தெல்லாம் நாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல என்ன பண்ணுவோம், ஒரு சிறு தவறு நடந்திருக்காங்க, அந்த மந்திரி செஞ்சிருக்க மாட்டாங்க. நட்டவரசிங்கா இருக்கட்டும், ஜெயந்த் நடராஜனா இருக்கட்டும், இவங்க தான். ஆனா என்ன பண்ணுவாங்க, உடனே அவன் யாரோ ஒருத்தவங்க தெரியாத உறவினர் கூட இருக்க மாட்டான், யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணிருப்பான், உடனே மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்களும் இது என்ன விசாரிக்க சொல்லுவாங்க. உடனே அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் ராஜினாமா பண்ண சொல்லிருப்பாங்க. இந்த நரேந்திர மோடி ஆட்சி காலத்துல பல மாநிலத்துல பல ஊழல். இங்க மட்டும் இல்ல, முதலமைச்சராக இருந்த திக்விஜய் சிங் ஆட்சி காலத்துல மிகப்பெரிய ஸ்கேம் ஊழல் 50,000 crore அளவுக்கு நடந்தது. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா பல பேர் அதுல உயிர் இருந்திருப்பாங்க. அந்த கொலையில பாத்தீங்கன்னா அத்தனை பேர் செத்துருப்பாங்க. ஒருவர் விசாரிக்கிற அதிகாரி கூட செத்துருப்பாங்க. உங்களுக்கு நீங்க ஒரு பத்திரிகையாளர், உங்களுக்கு வந்து தெரியாத ஒண்ணும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல பிஜேபி ஒரு உண்மையை அப்படியே குழி தோண்டு புதைக்கக்கூடிய ஒரு மறைக்கத்துல அவங்க போல யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த சிபிஐ விசாரணையே எதுக்குன்னா, இந்த அமலாக்கத்துறை விசாரணைன்னா அவங்களுக்கு தனி சட்டம், மற்றவங்களுக்கு தனி சட்டம். இதுதான் வந்து இந்த இந்தியாவில் நடக்குது. இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நரேந்திர மோடியா அமித்ஷாவை தவிர்த்து கண்டிப்பா இந்த விவகாரம் நீங்க சொல்ற கேள்வியை அவர்கிட்டயே கேட்போம். அருள்முருகன் சார், சார் நீங்க மூடி மறைக்க பாக்குறீங்க சிபிஐ விசாரணைன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை தெரிவிக்கிறாரு சார். உங்களுடைய கருத்து என்ன சார்? சார் வந்து நல்லா எனக்கு நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண, சாதாரண ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம்னா சிங்கிள் விண்டோ கமிட்டின்னு ஒன்று உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. டிபார்ட்மெண்ட்ல, இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல சிங்கிள் விண்டோ கமிட்டின்னு இருக்கு. பாண்டிச்சேரி பிளானிங் அத்தாரிட்டியில் பர்மிஷன் வாங்கணும், இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணும், பொல்யூஷன் கண்ட்ரோலில் பர்மிஷன் வாங்கணும், எலக்ட்ரிசிட்டியில் பர்மிஷன் வாங்கணும், ஹெல்த்தில் பர்மிஷன் வாங்கணும். ரைட்டுங்களா? இந்த பிபிஐயோட சேர்மன் யாரா இருப்பா?
பிபியோட சேர்மனா இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்தந்த சிஎம் இருப்பாங்க. ரைட்டுங்களா? சார், தப்பா சொல்றீங்க. கடந்த ஆட்சியில பிபிஐ சேர்மன் வந்து அந்த அந்த துறையினுடைய அமைச்சர் யாருன்னா நாராயணசாமி தலைவர் கிடையாது, நமச்சிவாயம் தான் இருந்தாரு. அந்த சொல்றேன், அடுத்து சொல்லி அப்படியே சொல்லிட்டே வரேன். ஸோ பிபிஐயோட சேர்மன் வந்து அது இருப்பாங்க. இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சேர்மன் இருந்தாங்க. பிப்டிக்ல யார் இருந்தா கடந்த ஆட்சியில? பிப்டிக்கோட சேர்மன் யார் இருந்தா? ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரினா பிப்டிக் தான் அதை அண்டர்டேக் பண்ணிக்கும். அப்ப இதெல்லாம் தெரியாம ஒரு முதலமைச்சர் வாழ்ந்து கொண்டு இருந்தாரா? கடந்த ஆட்சியில ஹெல்த் மினிஸ்ட்ரி யார்கிட்ட இருந்துச்சு? ஹெல்த் மினிஸ்ட்ரி அதாவது சாதாரண கம்பெனி கிடையாது. ஒரு மாத்திரை தொழிற்சாலை, மாத்திரை நான் தயாரிக்க போறேன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பர்மிஷன் கேட்கறாங்கன்னா அது நிச்சயம் அது வந்து ஹை ரிஸ்க். நல்லா புரிஞ்சுங்க, லோ ரிஸ்க் ஹை ரிஸ்க்ன்றது. ஹை ரிஸ்க் இண்டஸ்ட்ரீஸ், அந்த இண்டஸ்ட்ரியை வந்து நீங்க ஆய்வு பண்ணி அவங்க ஃபார்முலா எல்லாம் பார்த்து தான் கொடுத்துருக்கணும். கொடுத்தீங்களா? நீங்க சரிவர அப்ப கொடுத்துருந்தீங்கன்னா இவங்க அப்பயே மாட்டிருக்காங்க. நீங்க சரிவர பர்மிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா, சார் பர்மிஷன் கொடுக்குறப்பயே நீங்க அவங்களுக்கு கையை பிடிச்சிருந்தீங்கன்னா அவங்களால இந்த அளவுக்கு பண்ணிருக்க முடியாது. அதனால அந்த குற்றச்சாட்டு தப்பு. நீங்க எதிர்கட்சி சார், நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இது ஜனநாயக நாடு. இந்த பாண்டிச்சேரி மாநிலத்துல மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் சார். இதே தமிழ்நாட்டுல போய் நீங்க ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ண உடனடியாக கைது, உடனடியாக தூக்கி உள்ள வச்சிருவாங்க சார். இந்த பாண்டிச்சேரி மாநிலத்துல எல்லாருக்கும் சம உரிமை இருக்கு சார். அடுத்தது சார் வந்து சொன்னாங்க சிபிஐ என்கொயரி வந்து பாத்தீங்கன்னா யார் கண்ட்ரோல் இருக்குன்ட்டு. அது ஏற்கனவே காங்கிரஸ் பீரியட்ல சிபிஐ அவங்களோட கைப்பாய்வாக இருந்துச்சு. மாயாவதியில இருந்து எல்லாருமே சொல்லுவாங்க சிபிஐ யாரோட கைப்பாய்வாக இருந்துச்சு. சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டது ஐயா தான். நம்ம நாராயணசாமி ஐயாவும் கேட்டாங்க, பிஜேபி கேட்டுச்சு. இப்ப என்ன பண்றாங்க, ஐயா என்ன சொல்றாங்கன்னா அதோட ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி அதை சூப்பர்வைஸ் பண்ணணும்னு கேட்கறாங்க. அதாவது நினைச்சு கேட்கறாங்க. சிபிஐ கேட்டா கொடுக்க மாட்டாங்க, அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம், ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு நினைச்சாங்க. சிபிஐ என்கொயரி வந்த பிறகு உடனே ரிட்டையர்டு ஜட்ஜை வச்சு ஒரு அவங்க தலைமையில இது பண்ணணும்னு சொல்லி கேட்கறாங்க. அடுத்து வந்து சார் சொன்னாரு கொரோனா இன்ஜெக்ஷனை பத்தி. அப்ப கொரோனா இன்ஜெக்ஷன் வேணாமா சார்? கொரோனா இன்ஜெக்ஷன் 8 மாசத்துல தயாரிச்சிருக்கலாம், 6 மாசத்துல தயாரிச்சிருக்கலாம் சார். இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் யாரா இருந்தாலும் சரி, இதுக்குன்னு ஒரு சிடிஎஸ்யூ இருக்கு, அதாவது சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் லேப் இருக்கு, டெல்லியில இருக்கு. அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும். நீங்க சொன்ன மாதிரியே சின்னதா எலிக்கு பார்ப்பாங்க, அப்புறம் முயலுக்கு போடுவாங்க, அப்புறம் குரங்குக்கு போடுவாங்க. இப்படிலாம் போட்டு தான் சார் பர்மிஷன் வரணும். அவங்களுக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் செலுத்தி தான் கொரோனா இன்ஜெக்ஷனே கண்டுபிடிச்சிருக்காங்க சார். சாதாரணமா கிடையாது. இது அத்தனையும் எல்லாருக்குமே தெரியும். இதை பார்க்குற வியூவர்ஸ் அத்தனை பேருமே நம்மள மாதிரி அவங்களும் அறிவாளிகள் தான், நல்லாவே தெரியும் சார். ஸோ கொரோனா இன்ஜெக்ஷன் நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுனால அந்த நாட்டோட பிரசிடென்ட் ஃபிளைட்ல இருந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இறங்கினோடனே காலில் விடுறேன், என் நாட்டில் உள்ள மக்களை காப்பாத்துனீங்கிற. அந்த நாட்டில் உள்ள மக்கள்லாம் உயிரோட இருக்கிறாங்க, நம்ம நாட்டில் உள்ள மக்கள்லாம் இறந்து போயிட்ட மாதிரியே சார் சொல்றாங்க. சார் இதுக்கு இந்த கொரோனாவுக்கு முன்னாடி யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வரலையா, யாருக்கும் வயிற்று வலி வரலையா? எல்லாமே இருந்துச்சு. கொரோனா வந்த பிறகு, கொரோனாவுக்கு இந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்ட பிறகு, ஃபர்ஸ்ட் டோஸு, செகண்ட் டோஸு, பூஸ்டர் டோஸ்லாம் போட்ட பிறகு தான் நம்ம தப்பிச்சு இருக்கோம். இன்னைக்கு வந்து உலகளாவிய வந்து நம்ம கொரோனா இன்ஜெக்ஷன் எக்ஸ்போர்ட்டே பண்ணியிருக்கோம். அப்படி தப்புன்னு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கல்ல, உங்க இன்ஜெக்ஷன் வேணான்னு. அடுத்தது அதிகாரிகள் கைது, சிபிஐ சரியா வேலை செய்யலன்னு சொல்றீங்க. சிபிஐ ஒன்றும் இல்லை, சிபிசிஐடியிலேயே தான் வந்து என்கொயரிலேயே அதிகாரிகளை கைது பண்ணியாச்சு சார். அடுத்ததுதான் சிபிஐ வருது. இது வந்து ஒரு நல்ல பெஸ்டான ஆட்சி. சார் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து போலி மருந்து. ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து நம்ம நாராயணசாமி சார் பீரியட்ல வந்து நாராயணசாமி சார் கையில தான் இருந்துச்சு. அப்படி இருந்த நாராயணசாமி தலைவர் கையில இல்ல, அன்னைக்கு வந்து துறை அமைச்சர் வந்து மல்லடி கிருஷ்ணராவ். துணை முதலமைச்சர் யாருமே கிடையாது சார் நம்ம பேர்ல போடலையே சார். எனக்கு தெரிஞ்சு நானும் அரசியல்ல நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம். சரி, அப்ப அவங்க கையில இப்ப மல்லாடி கிருஷ்ணராவ் கையில தான் இருந்துச்சு. அப்ப சிஎம் வந்து அதுக்கு வந்து ஒரு ட்ரக் கண்ட்ரோலுக்கு இந்த மாதிரியான ஹை ரிஸ்க், லோ ரிஸ்க், ஹை ரிஸ்கான இதுக்கு தலையிட்டு ஒரு ஒரு கேபினெட் மீட்டிங்ல வந்து அதை வந்து முடிவு பண்ணிருக்குமா இல்லையா? ஏன் பண்ணல? ரெண்டாவது, நாராயணசாமி சார் பீரியட்ல தான் வந்து காலாவதியான மருந்துகளை கொடுத்து பெண்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த மருந்து, காலாவதியான மருந்தை கொடுத்தவங்க ஐயா. அந்த டேப்லெட்டை வாங்கினதுனால 2 ஃபார்மர் டைரக்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணது இந்த ஆட்சி காலத்துல. தவறு நடந்தா அதுக்கு என்கொயரி பண்ணி கரெக்டான முறையில நம்ம கொண்டு போய் கொடுத்தாதான் கோர்ட்ல வந்து உள்ள ஜெயில வைப்பாங்க. நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தர் கூட்டு போய் உடனே ஜெயில வைங்கன்னா வைக்க முடியாது. ஃபுல்லா என்கொயரி பண்ணி, என்கொயரி பண்ணி, ஃபார்மர் 2 டைரக்டர்ஸ், ஒரு ஜாயிண்ட் டைரக்டர் அவங்க வந்து பெயில வந்துட்டாங்க. இப்ப எல்லாருமே பெயில இருக்காங்க.
அரெஸ்ட் பண்ணது வந்து இந்த ஆட்சியில சார் அந்த அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்ததே இந்த ஆட்சி தான். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு டைரக்டர் ப்ரொமோஷன் கொடுத்ததே இந்த ஆட்சி தான். இப்ப அரெஸ்ட் பண்ண அந்த அதிகாரிகளை, அது மட்டும் இல்ல, இவங்க சார் சொல்றாரு, நான் சொல்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த சம்பந்தப்பட்ட பர்சன் இருக்காங்கல்ல, அவங்க சுகாதாரத்துறை இயக்குநராக இருந்தவங்க, இணை இயக்குநராக இருந்தவங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆளுநர் வரைக்கும் சண்டை போட்டவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கிறவர். அவரு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொல்றீங்க சார், நல்லா சொல்றீங்க. ராமன் சார் வந்து டைரக்டரா இருந்தாரு தெரியும் சார். ராமன் சார் டைரக்டரா இருந்தாரு தெரியும் சார். அவர் தான் அரசா இருக்காரு சார். மரியாதைக்குரிய ரங்கசாமி அண்ணன் முதலமைச்சரா இருக்கும்போது ராமன் சார் அவர் டைரக்டரா இருந்தாரு. ராமன் சார் டைரக்டரா அன்னைக்கு டைரக்டரா இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டரா இருந்தாரு சார். இவங்க ரெண்டு பேரும் தான் சார் இப்ப உள்ள இருந்து வெளில வந்திருக்காங்க. அவங்க வந்த கேஸ் என்ன தெரியுமா சார்? மாத்திரைகளை இல்லீகலா வாங்கி கொடுத்தது. அத கூட நீங்க வந்து பார்க்க முடியல சார். சார் வந்து பெரிய அரசியல்வாதி, ஆளுமை திறன் நடந்ததுக்கு இப்ப அரசு பண்ணிருக்காங்க. இப்ப அரசு பண்ணி வச்சாச்சு. அப்ப நடந்ததுக்கு அரசு பண்ணி வச்சாச்சு. வருவோம் வாங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு. என்கொயரி ரொம்ப லேட்டா அனுப்பிச்சு வச்சீங்க சொல்லுங்க. காலத்துல சார் என்கொயரி ரொம்ப லேட்டா வந்து சார் சொல்லுங்க. அதிகாரிகளுக்கு இல்ல சார் 2024 சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆக்சுவலா யாரு ஜிபி வந்து ஆஜரே ஆகல. இப்ப எல்லா வழக்கும் பத்திர லேட்டா வந்து ஐயா சொன்னாங்க. போஃபோர்ஸ் பீரிங் ஊழல் வழக்கு எவ்வளவு நாள் சார் ஆயிடுச்சு? மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி முன்னாள் பிரதமர் அந்த ராஜீவ்காந்தி அவர்கள் மறைந்த பிறகு அந்த கேஸை தூக்கி குப்பையில போட்டாச்சு. அது வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு சார். ராஜீவ்காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருந்த அப்ப லேட்டா கேஸை கொண்டு வந்து யாரு சார்? இந்த இதை கண்டுபிடிச்சது சிபிசிஐடி தான். காவல்துறை சிறுமைப்படுத்த வேணாம் சார். நீங்க காவல்துறைக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல, காவல்துறைக்கு வந்து எதுவுமே கொடுக்கல சார். நீங்க காவல்துறை சிறுமைப்படுத்தாதீங்க. காவல்துறை வந்து காவல்துறை தான் ஆமா சார். காவல்துறையை பத்தி சிறுமைப்படுத்தாதீங்க சார். நீங்க கேட்டதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். நீங்க பீரங்கி ஊழல் மன்னன் சொன்னாரு. பிபிசி பீரங்கி ஊழல் மன்னன் ராஜீவ் காந்தி சொன்னாரு. சொன்னாரு சார். போபால் பீரங்கி ஊழல் சொன்னாரு. அந்த போபால் பீரங்கி ஊழல் கேஸ் உடனடியா முடிஞ்சுச்சா? இன்னும் நிறைய பேர் அரசு போறாங்க. இன்னும் உங்க ஆளுங்களும் நிறைய பேர் உங்க ஆளுங்களும் நீங்களும் பார்க்க போறீங்க. நீங்களும் ஒரு காலத்துல நிச்சயம் வந்து உங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கும். சிபிஐ விசாரணை வேணுமா வேணாமா சார் காங்கிரஸ்? அதை மட்டும் சொல்லுங்க சார். சிபிஐ விசாரணை வேணுமா வேணாமா? சிபிஐ விசாரணை நான் கேட்ட கேள்வி உங்களோட தயவு செய்து ஒரு கேள்வி சார். நான் கேட்கக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது. இளையராஜா சார் சிபிஐ விசாரணை நீங்களும் கேட்கறீங்க நாங்களும் கேட்டிருக்கோம்னு சொல்றீங்க. அப்ப அது வேணுமா வேணாமா அது சொல்லுங்க சார். நான் வந்து சொல்ல வந்தது அந்த நேர்மையான முறையில சிபிஐ வந்து இது நடந்துச்சுன்னா ஒரு பரவாயில்ல. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இதுல சம்பந்தப்பட்டது நீங்க நடத்துறப்பலாம் சிபிஐ நடத்துறப்பலாம் அதெல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. இப்ப நாங்க வந்து தப்பா நடத்துறோம் சார். சிபிஐ சார் கேட்டீங்க கேட்டிருக்காங்க. தலைவர் முன்னாடி நாங்க எல்லாம் தான் சார். பயப்படாதீங்க சார். ஏன் சார் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க சார். பயப்படாதீங்க.
சார் அடுத்தது அந்த போட்டோ கூட இருந்ததுக்காக சொல்றாரு. உங்க இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட ஒரு தீவிரவாதி சோரோஸ் அவரோட போட்டோ இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அடுத்தது ஜெயந்தி நடராஜனுக்கு பேர் என்ன தெரியுமா சார்? ஜெயந்தி டாக்ஸ். என்னங்க, அந்த காலத்துல அவங்களுக்கு பேரே ஜெயந்தி டாக்ஸ் இருந்துச்சு. இளையராஜா சார், சார் போபாஸ் வழக்குல இவ்வளவு காலம் தாமதமாக நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேஸ் இழுத்துக்கிட்டே இருந்தது. ராஜீவ்காந்தி இறப்புக்கு பிறகு அந்த குற்றச்சியை இந்தியாவுக்கு கொண்டு வந்து விசாரிக்கணும் அப்படின்ற அந்த நடவடிக்கை ரொம்ப தாமதமாகவே நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். இப்போ இந்த விவகாரத்துல உடனடியாகவே சிபிஐ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் பரிந்துரை செய்திருந்தாரு. அதனால சிபிஐ விசாரணை நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இமிடியேட்டா இதுக்கான ஆக்ஷன் நடக்குதுன்னு சொல்றாங்க. உங்களுடைய ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட அந்த ஒப்புதலின் படிதான் இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க மேனுபேக்சரிங் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. நீங்க உங்களுடைய ஆட்சியில கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த நடவடிக்கை எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்றப்போ இந்த போலி மருந்து விவகாரத்துக்கு அடிநாதமா இருக்கிற அந்த பாயிண்ட நீங்க மறுக்கிறீங்களா? சார், ஆக்சுவலா நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும், அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும், இப்ப கரண்ட்ல என்ன இருக்கோ, என்ன தவறு செய்யறாங்களோ அதை பத்தி அவங்க எப்பயுமே பேச மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நேரு காலத்துல நடந்து, அமித்ஷா இவரு காலத்துல, இந்திரா காந்தி அம்மா காலத்துல நடந்து, ராஜீவ் காந்தி காலத்துல நடந்து, மரியாதைக்குரிய பாரத தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் காலத்துல நடந்து, அசிங்கப்பட்டாங்க, எவ்வளவு அவமானப்பட்டாங்க நரேந்திர மோடி, அமித்ஷா. நேஷனல் ஹெரால்ட் கேஸ் இளையராஜா சார் பேசட்டும் சார். அவர் பேசி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இளையராஜா சார், நீங்க சொல்லுங்க. ஓபஸ் ஊழலை பத்தி இவங்க இன்னைக்கு அமித்ஷாவா இருக்கட்டும், நரேந்திர மோடி அவர்களும் இன்னைக்கு பேசுறாங்கன்னா, இவங்களுக்கு இன்னைக்கு கரண்ட்ல தன்னுடைய தவறை மறைக்கிறதுக்கு தன்னுடைய எப்பயுமே நரேந்திர மோடி இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே செய்யல. இதை நான் செய்தேன், அதை செய்தேன், சும்மா வெளிநாடு எதுவுமே செய்யாம ஆட்சிக்கு வராங்களா? இளையராஜா சார், நான் என்ன செஞ்சிருக்கோன்னு ஒரு லிஸ்ட் வாசிக்கிறேன். எதுவுமே செய்யாத ஆட்சிக்கு வராங்க. எப்படி இளையராஜா சார், பாண்டிச்சேரிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கம் பாண்டிச்சேரிக்கு என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்காங்கன்னு வாசிக்கிறேன். ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. ஊழல் இருக்கு, ஊழல் வருது. ஒரு சின்ன இது செய்த அவரால் நரேந்திர மோடியால சொல்ல முடியுமா சார்? ஆட்சி காலத்துல டிப்ளோமா கொண்டு வந்தோம் சார். வெட்டரி காலேஜ் நாங்க தான் சார் கொண்டு வந்தோம். நாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாநிலத்துல பெரிய பெரிய மாநிலத்துல டிப்ளோமா இல்ல. காங்கிரஸ் சார், காங்கிரஸ் மறுபேர் ஊழல் சார். இவங்க ஒண்ணுமே செய்யறது காங்கிரஸ் மறுபேர் ஊழல் சார். டெவலப்மென்ட் நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க சார்? நரேந்திர மோடி வாய் மட்டும் தான் இருக்கு. தலைவர்களுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் சார். நான் பாண்டிச்சேரிக்கு நரேந்திர மோடி கவர்மெண்ட் பாண்டிச்சேரி மக்களுக்கு என்ன நல்லா செஞ்சிருக்கோம் நாங்க செய்யல சொல்லுங்க சார். நீங்க ஊழல் செஞ்சீங்கிறதுக்கு நான் ஒண்ணுமே சொல்ல சார். இப்ப நான் டெவலப்மெண்ட் பத்தி நான் சொல்றேன். நீங்க நோட் பண்ணீங்க, தப்பு இருந்தா சொல்லுங்க. பாண்டிச்சேரியில நீங்க என்ன சார் டெவலப் பண்ணீங்க? அந்த காமி சொல்லுங்க. கேக்குறீங்களா? இது செய்தா சொல்லுங்க பாருங்க சார். ஒண்ணுமே சொல்லுங்க சார். நீங்க நோட் பண்ணீங்க, நீங்க கேளுங்க சார். பதில் சொல்ல ரெடியா இருக்கு. நான் என்ன சொல்றேன் சார், முதல்ல போலி மருந்துல 10,000 ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் போயிட்டு ஒரு சம்பந்தப்பட்ட குற்றவாளி போயிட்டு நீங்க போடுற போற முடிஞ்சா கேளுங்க. நீங்க அமைதியா கேட்டீங்கன்னா நோட் பண்ணிட்டு நீங்க
இதுக்கு முன்னாடி சார் அவர் பேசிட்டோம். இளையராஜா சார், இளையராஜா சார் கைது அவர் பண்ணது நாங்க விட்டுல சார், கைது பண்ணிட்டோம், பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சார். பண்ணுவாங்க சார், நல்லா பண்ணுவாங்க சார். சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை ஏன் கைது பண்ண பாக்குறீங்க? அவர்கள் சரியான நடவடிக்கை எடுத்திருக்காரு, நிச்சயம் பாராட்டு, நிச்சயம் வரும் சார். பாராட்டாம போகவே மாட்டாங்க. உடனே பயப்படுறீங்க சார். நீங்க டெவலப்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, உடனே திரும்பியும் போலி மாத்திரை சார், அதை பத்தி பேசணும்ல. அந்த விஷயம் அப்படியே இருக்குது. ஓகே, நான் சிபிஐ என்கொயரி கூடாதுன்னு சொல்ல, நீங்களும் கூடாதுன்னு சொல்ல, எல்லாருமே நடந்துட்டு இருக்கு. நம்ம போய் சிபிஐக்கு வந்து அடுப்பு மூட்டி பத்த வைக்க அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. டெவலப்மெண்ட்டுக்கு ஒருவனே ஏன் சார் பயப்படுறீங்க? டெவலப்மெண்ட் நான் என்ன சொல்றேன், சார் வந்து காரை வாங்கி தப்புன்னா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க உங்களுடைய ஆட்சியுடைய சாதனைகளை பட்டியல சொல்லுங்க. ஊர்ல உள்ள பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி என்னன்னே தெரியாது. நான் படித்தப்பையும் தெரியாது சார். சிபிஎஸ்சினா என்னன்னே தெரியாது. பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும்தான் சார் சிபிஎஸ்சி இருந்துச்சு. இன்னைக்கு அனைத்து ஏழை மாணவர்களுக்கும் தரமான கல்வி சார். அனைத்து ஸ்கூலுக்கும், எல்லா ஸ்கூல்லையும் சிபிஎஸ்சி எஜுகேஷன் கொண்டு வந்திருக்கோம் சார். இப்போ இதுல கூட சில பேர் குறை சொன்னாங்க, நான் சரி ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்தாச்சு. இன்னும் பார்க்க போனா ஒரு 27 ஸ்கூல் வந்து சென்டம் ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். நம்ம தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் புக்கு எப்போ வருதுன்னு காத்துக்கிட்டு உட்காந்துருக்கணும் சார். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சார். புக்கு வேணா வாங்கிக்கலாம், ஆன்லைன்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சார். இது ஒண்ணு சார். அடுத்து இந்த ஆசிரியர் பணியிடங்கள்லாம் அவ்வளவு வேகன்சி இருக்கு சார். சாருக்கு நல்லா தெரியும் அந்த சமயத்துல ஏன் செய்ய முடியல, ஏன் கமலக்கண்ணன் சார் வந்து மினிஸ்டருக்கு ஒண்ணுமே செய்யலன்னு அவருக்கும் தெரியும். அவங்களும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எத்தனையோ மாணவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பணியிடங்கள்லாம் இப்போ வந்து ஃபில்அப் பண்ணிருக்கோம் சார். அடுத்தது அடாக் அப்பாயின்மெண்ட் சார். அப்பாயின்மெண்ட் போட்டாலே சார் கவர்மெண்ட்ல எப்பயுமே அடாக் அப்பாயின்மெண்ட் சார். ஒரு சூப்பரண்டா அடாக்கு, ஒரு அசிஸ்டண்டா அடாக்கு இருந்துச்சு. இப்போ கிடையாது சார். அதை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ரெகுலர் ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருக்கோம் சார். இது ஒரு பெரிய வேலை தானே சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நாராயணசாமி சார் வந்து சிஏஜி ரிப்போர்ட் ஒன்னு சொல்லிக்கிறேன் சார். கிராண்ட் நம்பர் 17 எஜுகேஷன் டியூ டு நான் கிராண்டிங் ஆஃப் ரிசீவ்டு பே ஸ்கேல்ஸ் and less release of financial assistance to students undergoing professional courses due to non-receipt of MBBS renewal application. Rupees 92.54 crores were kept as savings. சார் பணத்தை பசங்களுக்கு கொடுக்காம சார் அக்கௌண்ட்ல சேவிங்ஸ்ல சார் வச்சிருக்காங்க, பத்திரமா வச்சிருக்காங்க. நான் வந்து அவங்களை தவறாலாம் பேசல. ஆனா கொடுக்க வேண்டியது எதுக்கு? பட்ஜெட்ல எஜுகேஷன் 92.54 கோடியை வச்சுட்டு சென்டாக்கு ஃபீஸ் கட்ட முடியாம பசங்க வந்துட்டு இருந்தாங்க சார். அதே மாதிரி சார் கிராண்ட் நம்பர் 16 பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சார் சிஎம் இருந்தப்ப 63.51 கோடியை சரண்டர் பண்ணிட்டாரு சார். ஏன் சார் பண்ணாரு அதை கேளுங்க சார். அடுத்தது சார் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா சார் நீங்களே பாருங்க சார், இளையராஜா சார் ஒரிஜினல் பட்ஜெட்டோட ப்ரொவிஷன் சார் 8425 கோடி. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளவு சார்? 7939 கோடி. நமக்கு அதுலயே பாத்தீங்கன்னா அது இல்லாம சர்ப்ளஸா நம்ம இன்னொரு 948 கோடி வச்சிருக்கோம். எதுக்கு? செலவே 8450 கோடி தான். நம்ம செலவு பண்ணது வந்து 7900, பாக்கி நம்ம கையில இருக்கு. ஒரு அடிஷனலா சப்ளிமெண்டரி ப்ரொவிஷன் போட்டு வச்சிருக்கோம் சார். பட்ஜெட் போடணும்ல சார். அது யார் கையில சார் இருந்துச்சு? நாராயணசாமி சார் கையில தானே இருந்துச்சு. அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. அதாவது நாங்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒண்ணுமே கிடையாது சார். அந்த சார் அருள்முருகன் சார், இங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். அருள்முருகன் சார், சார் இப்ப இங்க இருக்கக்கூடிய பட்ஜெட்ல வந்து வரக்கூடிய ஒதுக்குற நிதி இருக்கு இல்லையா சார், அந்த நிதியை வந்து அண்டர் யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தரப்புல வந்து குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுது சார். மார்ச் முடியல சார் பட்ஜெட் இல்ல சார், இது வரைக்குமே நிதியை வந்து நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணல. அடுத்தடுத்து பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு புதுவை மின்துறையில சார் 2020 வரை 605.92 கோடிகள் மின்சாரம் தயாரிக்கும் கம்பெனிகளுக்கு பாக்கி வச்சிருக்காங்க. எப்பங்க அந்த நம்ம எல்லாம் பில்லு கட்டிடுறோம் சார். எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டினா ஃபீஸ் பிடிக்கிடுவாங்க. ஒரு மாசத்துக்கு மேல கட்டினா ஃபீஸ் பிடிக்கும். உங்க வீடா இருந்தாலும் இளையராஜா சார் வீடா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கவலையே கிடையாது, ஃபீஸ் பிடிக்கிடுவாங்க.
ஆனா ஏன் சார் பாக்கி வச்சீங்க 605 கோடி? நாங்க பணம் கட்டியும் 2020 வச்சதோட விளைவு சார் இப்ப என்ன ஆயிடுச்சு, நம்ம அதுக்கு வந்து பிபிஎஸ்சின்னு போட்டு சர்ப்ளஸ் அது இதுன்னு போட்டு நமக்கு வரல சார். அதுக்கு ஐயா தான் சார் காரணம். அதாவது ஆள தெரியல சார். ஆள தெரியாத கூத்தாடி வீதி கொண்டாட சார் வந்து ஒன்னொன்னா சொல்லிக்கிறேன் சார். கொஞ்சம் ஒரு நிமிஷம் சார். 5 ஆண்டுகளுக்கு சார் வரி பாக்கி சார் 517 கோடி ரூபாய் வசூலே பண்ணல சார் சாரோட பீரியட்ல. இது சிஏஜி ரிப்போர்ட் சார். நான் சொல்லல சார், நான் பொய்யா சொல்லல. சிஏஜி ரிப்போர்ட் சாராயணன் சார் போய் பாருங்க. சாராய கடை கல்லு கடை இருக்குல்ல சார், அவங்க எல்லாம் கிஸ்தி கட்டணும்ல சார். அந்த கிஸ்தி சார் அவங்களும் சம்பாரிச்சுட்டாங்க 5 வருஷத்துக்கு சார் 39.07 கோடியை சார் வாங்கவே இல்லை சார். கிஸ்தி வாங்கவே இல்லை. அப்புறம் எப்படி சார் மக்களுக்கு டெவலப்மெண்ட் ஒர்க் வரும்? அதாவது 363.26 கோடி சார் பைனான்சியல் இயர் மார்ச் 31 சரண்டர் பண்ணிட்டாங்க. மார்ச் 31 சரண்டர் பண்ணீங்கன்னா 30 31 ஏதோ ப்ரொவிஷன் கொடுக்க முடியும் சார். 31 அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சார். அதுக்கு காரணம் முதலமைச்சர் ஐயா மட்டும்தான் சார், வேற யாரையுமே நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தான் சீனியர் மோஸ்ட். அப்படி இருக்கிறப்ப 31 போய் 363.26 கோடியை சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா வேற ப்ரொவிஷன் போட முடியாது. அடுத்தது சார் more than 50% funds at the last lap. ஒரு 1000 கோடி வச்சுங்க சார். மார்ச் மாசம் 20 அப்புறம் பாத்தீங்கன்னா more than 50% ஆஃப் ஃபண்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. இது தப்பு தானே சார்? அவங்க இதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? அவர் சார் பேசுறீங்களா சார்? நீங்க சொல்லுங்க சார். அடுத்து நீங்க சொல்லுங்க. அது சொல்ல பாத்தீங்கன்னா நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூல் சம்பந்தமா சிபிஎஸ்சி ஸ்கூலு இன்னைக்கு நடத்துறாங்க. டீச்சரா இருக்கட்டும், அதனுடைய வாத்தியரா இருக்கட்டும், நீங்க எடுத்துங்க. சாரே வந்து ஒரு எல்லா டீச்சரையும் சரி எல்லாரையும் சரி ஒரு பேட்டி எடுக்கு. உண்மையாவே புதுசா ஒரு திணிக்கிறீங்க. எங்க புதுச்சேரி மாநிலத்துல திணிக்கிறீங்க. இந்த திணிக்கும் போது அந்த வாத்தியார்களுக்கும் சரி அந்த டீச்சர்களுக்கும் சரி சம்பந்தப்பட்ட கல்வியை பத்தி தெரியுமா சார்? நீங்க வந்து பழைய கல்வி, புராண கல்வி, சமஸ்கிருத கல்வி இதை எடுத்துட்டு வரீங்க. இது எந்த விதத்துல நீங்க பேசுறீங்க நான் கேட்டேன். நீங்க சொன்ன பதிலுக்கு ஆக்சுவலா கடந்த ஆட்சி காலத்துல உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் கிரண்பேடின்றவங்க என்னென்ன அட்டூழியம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளவு அட்டூழியம் பண்ணாங்க. அவங்க பண்ணாத அட்டூழியமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? நாராயணசாமி தலைவர் ஆட்சியை வந்து எப்ப இருக்கும் போதே எப்படியாவது இந்த ஆட்சியை அகற்றணும். அவங்களுக்கு அஜெண்டா. அவங்க என்ன பண்ணுங்க, அவங்கதான் வந்து ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்ப்பா ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இந்தியாவில திணிச்சாங்க. நானும் தான் ரஷ்யா போனேன். அங்க நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் இருந்தப்ப அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு. அந்த ஒரு பொருளாதார ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல எங்களையும் தான் நாங்க கூட்டு இருந்தாங்க ரஷ்யாவில. இப்ப இருக்கிற கரண்ட் மினிஸ்டர் யாரு? இப்ப பிரைம் மினிஸ்டர் படமே இல்லை. நரேந்திர மோடிய ரஷ்யாவில ஸ்டாண்டிங் வச்சாங்க. இன்னைக்கு கரண்ட்ல முன்னாள் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் தான் அங்க வந்து அந்த மீட்டிங்ல பேசுறாங்க. இன்னைக்கு இந்தியா வந்து ஸ்டேபிளா இருக்குன்னா அதுக்கு காரணம் உலக நாடு பொருளாதாரத்துல தள்ளாடுச்சு. உங்களுக்கு தெரியாது கிடையாது. பிரான்ஸா இருக்கட்டும், இங்கிலாந்தா இருக்கட்டும், ரஷ்யா, பல நாடுகள் வந்து பொருளாதாரத்துல அன்னைக்கு ஸ்டேபிள் ஆக்கிறது யாரு ஆட்சி காலத்துல? மன்மோகன் சிங்ன்ற ஒரு நல்ல மனிதர் ஆட்சி காலத்துல தான் நடந்தது. அவரு இல்லைன்னா இன்னைக்கு இந்தியா வந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கோம். எங்கேயுமே நடக்காது சார். அண்ணன் வந்து சாமியை கும்பிடுறவரு. அண்ணனுக்கு தெரியும் இதெல்லாம் நல்லதான்னு அண்ணன் நினைக்கட்டும். இவங்க மாநிலத்துல ஆட்சி ஆளக்கூடிய மாநிலத்துல ஒரு சில மாநிலத்துல சரக்கு விற்க கூடாதுன்னு, ஆனா இங்க சரக்கு விற்கலாம். என்ன நியாயம்? இன்னைக்கு இது வந்து தேவையா இந்த மாநிலத்துக்கு? ஒரு நியூ இயர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 கொலை நடந்துச்சு. ஒரு வாரத்துக்கு ஒரு கொலை நடக்குது. ஒரு சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்குதுன்னு அண்ணனுக்கே தெரியும். அண்ணன் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு கடவுளை கும்பிடுறவங்க. இவங்க வந்து இவங்க ஆட்சி காலத்துல இவ்வளவு மோசமா, அதுவும் 6 மதுபான லைசன்ஸ் சார். இது ஒரு 6 மதுபான லைசன்ஸ்ல எவ்வளவு தண்ணி எடுப்பாங்க? இதுக்கு முன்னாடி 7 லைசன்ஸ் ஒரு மதுபான தொழிற்சாலை இருக்கு. இப்ப 6 மதுபான தொழிற்சாலை லைசன்ஸ் கொடுத்தா எந்த விதத்துல சார்? இந்த ஊர்ல தண்ணியே பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து பாத்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் தண்ணி வந்து உப்பு கறிக்கு சார். உண்மையா சொல்றேன், நானே வந்து கார்பரேஷன் வாட்டர் தான் குடிக்கிறேன். ஆனா எங்க வீட்டுல உண்மையாவே உப்பு கறிக்கும். அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு சார். இங்க
இந்த 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 ஊர்ல. அது மட்டுமல்ல, ரெஸ்டோ பாரு தெருவுக்கு தெருவு சார், கோயில் பக்கத்துல திறக்கிறாங்க சார். என்ன சார் இதுல என்ன சார், யார் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு செய்றீங்க? எதுக்காக செய்றீங்க? இன்னைக்கு வந்து புதுச்சேரி மக்கள் நலன் உங்களுக்கு முக்கியமா? இது இன்னைக்கு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சாராய கடை விற்கிறது முக்கியமா? உங்களுக்கு வந்து வருமானம், இதுலதான் வருமானம் நம்ம சம்பாதிக்கணுமா? ஏபியே மூடிட்டீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்பின்கோவா மூடிட்டீங்க. இன்னைக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் விட்டுட்டீங்க, கூட்டுறவு நூற்பாலையா மூட்டீங்க. நீங்க வந்து என்ன சார் செஞ்சீங்க? பேசிக்கா மூட்டீங்க, பாஸ்கோவா மூடிட்டீங்க. உங்களுடைய ஆட்சி காலத்துல மூடு விழாதான் கண்டுக்கிறீங்களா கண்டி எதுவும் வந்து ஒரு சாதனை செய்ததா ஒண்ணுமே கிடையாது. அது மட்டும் இல்ல, இவங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல சார், ஒரு இண்டஸ்ட்ரியல் புதுச்சேரி மாநிலத்துல இண்டஸ்ட்ரியல் கொண்டு வந்தன்னு இவங்களால மார்க் தட்டி சொல்ல முடியுமா சார்? இந்த 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 நாங்க எங்க காலத்துல சுசரான் போன்ற மிகப்பெரிய வேல்ஃபுல் போன்ற மிகப்பெரிய தொழிற்சாலை நிறுவனத்தை கொண்டு வந்தோம். ஆனா இங்க எங்க ஆட்சி காலத்துல தான் ஏட்டு கொண்டு வந்தோம். எங்க ஆட்சி காலத்துல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா எல்லாமே நாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் இருக்கோம். ஆனா ஒண்ணு, இந்த மாநிலத்துக்கு இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு சூழ்நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு. இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் குடிக்க மாட்டேங்க சார், அந்த பழக்கமே இருக்காது. இன்னைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகுதான், அதுவும் என்னைக்கு ரங்கசாமின்ற ஒரு முதலமைச்சரா வந்தாரோ அன்னையில இருந்து இந்த ஊர் வந்து மிகப்பெரிய சீரழிவை நோக்கி போயிடுச்சு சார். அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில டெண்டர் சார் ஃப்ரீடம் இல்ல, அண்ணனுக்கு தெரியாது கிடையாது. பிஜேபி காரங்களாம் நாங்க உண்மையா சொல்ல போனா டெண்டர் விடுறாங்க. டெண்டர்னா ஸ்மார்ட் சிட்டி. ஸ்மார்ட் சிட்டில இங்க பொட்டானிக்கல் கார்டனா இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி என்ன சார்? இல்லாத இடத்த டெவலப் பண்ணதான் ஸ்மார்ட் சிட்டி. ஒயிட் டவுன் ஸ்மார்ட் சிட்டி தானே சார்? ஒயிட் டவுன்ல இருக்கிற இடத்த, அங்க இருக்கிற நல்லா இருக்கிற ஒரு இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு அழகான ஒரு ரோடு, சிமெண்ட் ரோடு போட்டுருக்காங்க. அந்த ரோட பேர்த்துட்டு திரும்ப வந்து இவங்களே தள்ளு போதிக்கிறாங்க சார். எந்த விதத்துல சார் இதுக்கு காரணம் யார் சார் இருக்கு? இதெல்லாம் இந்த காசு எங்க சார் போகுது? ஏன் சார் எவ்வளவு பேர் கிராமத்துல டெவலப் இல்லாம எல்லாமே இருக்காங்க. ஆக்சுவலா டெவலப் சுத்தம் இல்லாம இருக்கு. நீங்க வந்து நெடுங்காடு தொகுதியெல்லாம் போனா அண்ணனுக்கு தெரியாத ஒண்ணே கிடையாது. நெடுங்காடு தொகுதியில இன்னைக்கும் வந்து டெவலப் இல்லாம இருக்கு. அவ்வளவு மோசமாவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நீங்க கூட கேமரா எடுத்துனே போங்க, நீங்க பாருங்க அங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாம். அது போல ஒரு இடத்த டெவலப் பண்ணா பரவாயில்ல. நீங்க பாத்தீங்கன்னா எதுக்காக இது ஃபுல்லாவே ஒரு இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வராங்க? இல்லாத இடத்த டெவலப் பண்ணதான். ஆனா இவங்க முழுக்க பஸ் ஸ்டாண்ட்ல கட்டணத்துல மிகப்பெரிய ஊழல். அந்த பஸ் ஸ்டாண்ட போய் பாருங்க சார், எத்தனை கடை கட்டி இருப்பாங்க, என்ன செய்திருப்பாங்க, அதுல எவ்வளவு ஊழல் நடந்தது நீங்களே பாருங்க சார். அது மட்டும் இல்ல, ஒரு 2000 ஆட்சி காலத்துலதான் ரங்கசாமி முதலமைச்சராக இருக்கும்போது தான் பொட்டானிக்கல் கார்டன் சரி பண்றாங்க. அது என்னைக்கு 11 to 15. அந்த 11 to 15 ஒரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கோடியோ 9 கோடியோ அதை டெவலப் பண்றாங்க, சரி பண்ணி இது பண்றாங்க, அந்த பொட்டானிக்கல் கார்டனை புனரமைக்கிறாங்க. ஆனா இந்த ஆட்சி காலத்துல இப்ப திரும்ப 2000 ஆட்சி காலத்துல பொட்டானிக்கல் கார்டனை புனரமைக்கிறாங்க. எத்தனை ஒரு நடுவுல ஒரு 5 வருஷம் கூட இல்ல சார். நீங்க அது அந்த 5 வருஷத்துல அந்த 13 கோடி ரூபாய் புனரமைக்கிறாங்க. என்ன சார், அது மிகப்பெரிய அளவுல ஒரு தவறு நடந்துச்சு சார். ஆக்சுவலா நான் இதை வந்து இன்னைக்கு மதுபான தொழிற்சாலை எவ்வளவு 6 மதுபான தொழிற்சாலை லைசன்ஸ் இந்த ஊருக்கு தேவையா சார்? இந்த ஊரே ஒரு சிறிய மாநிலம், இந்த மாநிலத்துக்கு இது தேவையா? இதுல எவ்வளவு பெரிய ஒரு மதுபான தொழிற்சாலைக்கு குறைந்தது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள்லாம் 50 கோடி ரூபாய் கைவிட்டு பெற்றிருக்காங்க சார். 50 கோடி வந்து ஒரு மதுபான தொழிற்சாலையில ஒரு லைசன்ஸ்ல நம்ம கலந்துக்கிறதுனால 100 கோடி ரூபாய் நம்மளுக்கு வந்து டெபாசிட் தொகை கட்டணும் சார். சாமானிய எல்லாம் அதுல போகவே முடியாது சார். இவங்க எதுக்கு இந்த ஊருக்கு இது தேவை? தண்ணி அவ்வளவு மோசமா இருக்குது. காரைக்கால்ல அதை விட தண்ணி மோசமா இருக்குது. பாத்தீங்கன்னா ஒரு பொதுப்பணித்துறை எடுத்துங்க. பொதுப்பணித்துறையில எவ்வளவு பெரிய தவறு நடக்குது. இன்னைக்கு அங்கன்வாடி முட்டை வாங்குறாங்க. ஆக்சுவலா அங்கன்வாடியில கூட அங்கன்வாடியில இன்னைக்கு இவங்க பணி நிரந்தரம் போனாங்க. இன்னைக்கு ஒப்பந்த ஊழியர்கள் தான் வந்து இருக்காங்க. கல்வித்துறையில இவங்க வந்து பணி நிரந்தரம் பண்ணாங்க. ஆக்சுவலா கடந்த ஆட்சியில நாராயணசாமி தலைவர் அந்த ஆட்சியே 4 வருஷம் 10 மாசம் கொண்டு வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா கிரண்பேடின்ற ஒருத்தவங்க ஒடுக்காத தொல்லையே கிடையாது. அவங்க நரேந்திர மோடி, அமித்ஷா என்ன அஜெண்டாவோ அந்த அஜெண்டாவை தான் அவங்க அப்படியே வந்து செயல்படுத்துறாங்க. இன்னைக்கு யாருக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்களோ புதுச்சேரி மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல துரோகத்தை தான் அந்த அம்மா பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு என்னாச்சு, அந்த அம்மாவை இன்னைக்கு ஓரம் கட்டி வச்சிருக்காங்க. நான் உங்களோட ஊழல் பட்டியலை சொல்றேன் சார்.
இல்ல சார் இல்ல சொல்லி முடிச்சிட்டீங்க. அடுத்து பேசுவோம். அடுத்து பேசுவோம். இந்த மட்டும் ஒரு 30% கமிஷன் சார். இல்ல, இல்ல, இப்போ இல்ல, கேப் இல்ல, கொடுங்க. அருண் இப்போ ஒரு கேப் கொடுங்க. அடுத்து பேசுவோம். வினோத் சார், இப்ப சார் வந்து ஒரு கேப் இருங்க கொடுங்க. சார், இருங்க சார். அவரே இது சொல்றாரு. நான் ரெடி சார். ஒரு சார் ரேஷன் கார்டு அட்டை வழங்குறாங்க சார். அந்த ரேஷன் கார்டு அட்டை வழங்குறதுக்கு அண்ணனை சொல்லுங்க. இல்லன்னு சொல்ல பாப்போங்க. ஒரு ரேஷன் அட்டைக்கு 5000 இருந்து 50000 வாங்குறாங்க சார். குறைஞ்சது 50000 கார்டு விநியோகிக்கிறாங்க சார். மிகப்பெரிய அளவில் அதுல தவறு நடக்குது சார். இது கூட எங்கேயுமே நடக்காது சார். இங்க ஆக்சுவலா வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த மாநிலத்துல தான் எல்லா துறையிலும் நீங்க எடுத்தீங்கன்னா பல்வேறு துறையில பல்வேறு அதிகாரிகளை கைது பண்ணது பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு இதெல்லாம் சொல்லிட்டீங்க. அண்ணா வயசு சார். அண்ணா உங்களை விட சின்ன மனசாட்சிக்கு தெரியும். இல்ல சார், உங்க ஊர்ல மனசாட்சி படி சொல்லுங்க சார். கோயில் சொத்து துணை ஆட்சியர் அவரை கைது பண்றாங்க. எங்கே நடக்குமா? புதுச்சேரியில மின்சார சொத்து எவ்வளவுன்னா 26,000 கோடி சார். அந்த மின்சாரத்துறைக்கு மட்டும் மிகப்பெரிய சொத்து. நம்ம கட்ட பில்ல ஏன் சார் கட்டல 65 கோடி ரூபாய்? நம்ம கட்ட பில்ல 2000 அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு சார் ஏன் பணத்தை கட்டல? அந்த பணம் எங்க போடுச்சு? நம்ம கட்ட பணம் எங்க சார் போடுச்சு? திருட்டு போயிடுச்சா? காக்கா திருட்டு போயிடுச்சா? 65 கோடி சார். நம்ம கட்ட பில்லு சார். நீங்களும் நானும் கட்டின பில்லு. நீங்களும் பில்லு கட்டினீங்க, நானும் பில்லு கட்டினேன். 65 கோடி சார். அத காணாம போயிடுச்சு சார். அதோட விளைவு தான் நம்ம வட்டி கட்டிருக்கோம். அதோட விளைவு தான் சார். நீங்க 65 கோடியை சோதனை பண்ணிட்டு போயிடுவாங்களா? நாங்க அது சிஏஜி ரிப்போர்ட்ல சொல்றாங்க. நம்ம எல்லாம் அதை பேசக்கூடாது. இதுதான் ஆளுகின்ற மணி. நீங்க ஆளுநருக்கு தகுதியே இல்லை சார். அடுத்தது அண்ணா ஆசிரியை பத்தி பேசுறீங்க. அண்ணா ஆசிரியவையும் நீங்க வந்து டெல்லியை பத்தி பேசுறீங்க சார். டெல்லியில எப்படி சார் ஆட்சி கவுந்துச்சு? ஒரு நிர்பயான ஒரு பொண்ணு அதுக்கு நடந்த ஒரு துயரத்தோட நடந்துச்சு. அப்ப உங்க கவர்மெண்ட் இருந்துச்சு, அவங்களோட கவர்மெண்ட் தான் இருந்துச்சு. அதனால சார் கவர்மெண்ட் போட்டுச்சு. அதனால சார் இவர் வந்தாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரு. ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை சார். ஆட்சி காலத்துல டெல்லியில நிர்பயாவுக்கு பாதுகாப்பே இல்லை சார். அதனாலதான் ஆட்சி சார் 0 எம்எல்ஏ தான் நீங்க டெல்லியில இருக்கிறீங்க சார். நிர்பயாங்கிற ஒருத்தவங்கள அருள்முருகன் சார், இப்போ இந்த விவகாரத்தை ஒட்டியே நம்ம பேசுவோம் சார். இப்போ ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டுக்கு எல்லாம் வந்து 40 கோடி ரூபாய் மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே நீங்க அண்டர் யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்ற ஒரு அக்யூசேஷனை வந்து எதிர்கட்சி தரப்பினர் வந்து சொல்றாங்க சார். சார் இப்ப சார் சொல்லியிருக்காரு பொட்டானிக்கல் கார்டன் வந்து ரெனோவேஷன் வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாரு. 2015 வந்து பண்ணதா அவரே ஒத்துக்கிட்டாரு. 2015 இருந்து 2025 எவ்வளவு சார்? 10 வருஷம் சார். ஒரு பொட்டானிக்கல் கார்டன் திருப்பி ரெனோவேட் பண்ணக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா சார்? ரூல்ஸ் இருக்கா? 2015 பண்ணது 2025 பண்ணக்கூடாது இல்ல சார். சார் சாங்க்ஷன் பண்ண 100 கோடி ரூபாய் சார். அந்த பணத்தை அவரா கையா 100 கோடி சார். வில்லேஜ் சொன்னாரு சார். அதனாலதான் சார் இந்த மாதிரி வந்துச்சு. அடுத்தது வந்து சார் நீங்க கொண்டு சார் நீங்க நிறைய தொழிற்சாலை கொண்டு வந்தீங்க சார். மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா இந்த மருந்து தொழிற்சாலை நீங்க தானே சார் கொண்டு வந்தீங்க. நாங்க அப்ரிஷியேட் பண்றோம் சார். நல்லா தொழிற்சாலை கொண்டு வந்தீங்க சார். மக்களை கொலை பண்றதுக்கு தொழிற்சாலை கொண்டு வந்து சார். நீங்க தொழிற்சாலை கொண்டு வந்தீங்க. ரொம்ப மக்கள் பாராட்டுவாங்க. நீங்களே அட்மிட் பண்ணிட்டீங்க சார். நாங்க தான் தொழிற்சாலை கொண்டு வந்தோம். பிராக்கெட்ல மருந்து போட்டுங்க சார். மருந்து தொழிற்சாலை நீங்களே கொண்டு வந்துட்டு நீங்களே வந்து இல்லன்னு சொல்ல முடியாது சார். நீங்க ஏன் ஓடி போய் சிபிஐ கேக்குறீங்க? உங்களுக்கு ஏன் சார் பயம் சார்? மடியில கணம் இருந்தா வழியில பயம் இருக்கு சார். பயமா இன்னைக்கு வந்து அடிக்கடி எங்களோட கட்சிக்காரங்க பேசுறதுக்கு காரணம் என்னன்னா எல்லா காசா ஆயிடுங்க சார். வெறும் 2 எம்எல்ஏ தான் சார் நீங்க ஆளுகிட்ட இருக்க. நீங்க வெறும் 2 எம்எல்ஏ ஆயிடுங்க சார். நீங்க எதிர்கட்சி கிடையாது சார். வெளியில தான் சார்
வெளியில வந்து பேட்டி கொடுக்க முடியும். உள்ள பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட்ஸே கிடையாது. போக முடியாது. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல நின்னாலும் தோத்து போயிடுவாரு. நிக்க மாட்டாரு. சார் இவங்க எல்லாம் பேட்டி தான் சார் கொடுக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா பாகூருக்கு வந்து நம்ம ரூர்பன் ஸ்கீம்ல 100 கோடி ரூபாய் கொடுத்தோம் சார். கிராமப்புறங்கள் மேம்பாட்டுக்காக 100 கோடி ரூபாய் கொடுத்தோம் சார். அதுல வந்து ஊழல் நடந்துச்சு சார். அதனால இந்த ஃபண்டை டிபார்ட் வச்சிருக்கு. இப்போ ஊழல் ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா சார் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வந்து பாத்தீங்கன்னா சாதனைகளை பத்தி கேட்டார். ஒரு 10 சாதனை மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிங்க. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் சார், அது மூலியமா 4700 கோடி ரூபாய் 4750 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டோம். அந்த கடை எப்ப சார் திருப்பி கட்டணும்? 50 வருஷம் கழிச்சு 1% இன்ட்ரெஸ்ட்ல. அந்த இதை வச்சுக்கிட்டு இப்ப சார் சொன்னாரு குடிநீர் வந்து சரியில்லைன்னு சொன்னாரு. அப்ப அதுக்கு ஒரு திட்டம் ஒரு திட்டம் வேணுமே. கடல்நீர் குடிநீராக்க திட்டம். சார் இங்க ஒரு கேள்வி சார். இப்ப வந்து ஆதி திராவிட நலத்துறைக்காக வந்து ஒதுக்கின அந்த ஃபண்ட்ஸை வந்து நீங்க யூட்டிலைஸே பண்ணலன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தரப்புல வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். ஏன் சார் 128 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்காங்க? ஆதி திராவிடருக்கு ஒதுக்கின ஃபண்ட் சார், ஆதி திராவிடருக்கு ஒதுக்கின ஃபண்ட்ல ஐமாஸ் லைட் போட்டாங்க சார். ஆதி திராவிடருக்கு ஒதுக்கின ஃபண்ட்ல ஐமாஸ் லைட் போட்டாங்க சார். ஆதி திராவிடருக்கு ஒதுக்கின ஃபண்ட்ல சார் ஒரு இனோவாவுக்கு ஒரு நாளைக்கு 500 லிட்டர் டீசல் போட்டாங்க சார். இதெல்லாம் நாங்க ப்ரூஃபோட வச்சுதான் சார் நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். தெரிஞ்சுங்க சார். ஆதி திராவிட நலத்துறை பத்தி இல்ல சார் நீங்க வந்து தவறிட்டீங்க அப்படின்றதுதான் எதிர்கட்சிகள். அடுத்தது சார் ஒண்ணும் இல்ல, டிசம்பர்ல சார் 500 கோடியில ஒரு நாளைக்கு 5 கோடி லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு செய்வதற்கான ஆலை தான். அதுக்கு ஆலோசகர் நியமிச்சுட்டோம். ஆலை வரப்போகுது சார். அதாவது நீரை பத்தி சார் சொன்னார். அடுத்தது 22,500 நபர்களுக்கு வந்து முதியோர் பென்ஷன் கொடுத்துருக்கோம் சார். 500ல இருந்து 1000 உயர்த்தியாச்சு சார். அடுத்தது 10,000 பேருக்கு இப்ப புதுசா முதியோர் பென்ஷன் கொடுத்துருக்கோம் சார். அதுல இவங்களோட எம்எல்ஏ 2 பேருமே ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க சார். நாங்க யாருக்கும் வந்து நீங்க வந்து காங்கிரஸ்காரவங்க நீங்க கொடுக்க கூடாதுன்னு கிடையாது சார். எல்லாருமே கொடுத்துருக்காங்க சார். அடுத்து ஏஎஃப்டி பத்தி ஐயா சொன்னாங்க. ஏஎஃப்டி பஞ்சாலைக்கு நிதி கொடையா சார் 55.85 கோடி மற்றும் சுதேசி பாரதி பஞ்சாலை நிறுவனங்களுக்கு நிதி கொடையாக 51.78 கோடி வழங்கியிருக்கும் சார். வழங்கியாச்சா சார்? அடுத்தது பல்வேறு ஆலைகள் மூடப்பட்டிருக்கின்ற மூடிவிழா நாயகனே நாராயணன் சார் தான் சார். மூடிவிழா நாயகன் அவருக்கு பேரு சார். சார் பேசிக் காரணம் சார். பேசிக் காரணம் கமலக்கண்ணன் தான் காரணம். பேசிக்ல 400 எம்ப்ளாயிஸ் அநியாயமா வச்சவனே கமலக்கண்ணன் தான். பேசிக்கோட தண்ணி அந்த தண்ணியை வேணான்னு சொல்லிட்டு கமலக்கண்ணன் வந்து 400 பேரை வந்து கொள்ளைபுறமா வச்சாரு. பேசிக்கு சிக்கானது காரணம் இந்த கமலக்கண்ணன் சார். எங்க ஊரை சேர்ந்தவர் தான் கமலக்கண்ணன். அவரால் தான் சார் பேசிக்கு மூடினாங்க. மூடுவிழா நாயகன்னா நம்ம நாராயணசாமி ஐயா சார். மூடுவிழா நாயகன் நாராயணசாமி ஐயா சார். அடுத்து பாத்தீங்கன்னா சார் 4,600 இடங்களுக்கு யாருக்கு வேலை சிறப்பா கையாண்ட ஒரு மினிஸ்டர் அவரை போல இருக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து விவசாயி. திறமை வாய்ந்தவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பொதுப்பணித்துறையில ஜேஇ எடுத்திருக்கோம் சார். 99 பேர் ஜேஇ எடுத்திருக்கோம் சார். 60 சார் வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறது விதத்துல நீங்க எந்த மாதிரி திட்டத்தை வச்சிருக்கீங்க? நிறுவனங்களுக்கு வரல, தொழில் நிறுவனங்கள் புதுச்சேரிக்கு வர்றதுக்கே தயங்குறாங்க அப்படின்றதுதான் எல்லாருமே குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க சார். அரசு வேலைகள் மட்டும் இல்ல தனியார் நிறுவனங்கள் புதுவைக்கு வர்றது இல்ல அப்படின்றத குற்றச்சாட்டே சார். போலீஸ் கான்ஸ்டபிள் வேலைக்கு இன்னைக்கு கூட இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. தெரியுமா தெரியாதா சார்? நான் கேட்கக்கூடிய கேள்வியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியல சார். தொழில் நிறுவனங்கள் புதுவைக்கு வர்றதுக்கு தயங்குறாங்க. புதுவையில வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதிகமாகி குற்றச்சாட்டு இருக்கு. வீணாகிட்டு போயிட்டார் சார் நாராயணசாமி.
சிறுமி வந்து பாலியல் புகாரு, சிறுமி கற்பழிக்கப்பட்டாங்க. நாராயணசாமி ஆட்சிக்காரர் கொலை நடந்து, நாராயணசாமி ஆட்சிக்காரர் சிறுமி கொலை பண்ணி மறைச்சாங்க. நாராயணசாமி ஆட்சிக்காரர் எல்லாம் நடந்துச்சுங்களா? இந்த பிஜேபி ஆட்சியில சம்பந்தப்பட்ட துறை, சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் அந்த முத்தால்பேட்டை நடந்த சம்பவத்தை அது எட்டி கூட மாட்டாங்க சார். மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து புதுச்சேரியை பத்தி இருக்குது. அதை யாராலும் ஒரு காவல்துறை பத்தி எட்டி கூட பார்க்கல. உங்களுக்கு வந்து சார் தப்பு. நீங்க வீணடிச்சத சரி பண்றதுக்கே 5 வருஷம் ஆயிடுச்சு. கிரண்பேடி வந்து நல்லா அழகா கிரண்பேடி போன மாசமான நீங்க அதனால தான் வந்து கூட்டமா படி கிடைக்குது. நாங்க வந்து அருமையான ஆட்சி கொடுப்போம். சார் 19 வருஷத்துக்கு சார் அநியாயமா என்ன பண்றாங்க? எவ்வளவு கோடி? 4200 கோடி ரூபாய் சார். என்னது 19 வருஷத்துக்கு எங்க நடக்குமா சார்? என்னது ஒரே ஆளு கொடுக்குறாங்க சார். ஒரே ஆளு 19 வருஷம் கொடுக்குறாங்க சார். கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? மாத்தி சார் அது எப்ப வேணாலும் கேன்சல் பண்ண முடியும் சார். எல்லா டெண்டர்ல சரியில்லைன்னா உடனே நீங்க கூட தான் 20 வருஷத்துக்கு கொடுத்து வச்சிருந்தீங்க. 2018 உங்களாலதான் இந்த மாநிலம் காங்கிரஸ் ஏற்கனவே 2 எம்எல்ஏ தான் இருக்காங்க. இவங்களே தொடர்ச்சி சார். காங்கிரஸ் முக்து பாரத்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொன்னாரு. பிஜேபியில பாண்டிச்சேரியில இந்த எலெக்ஷன் வருகின்ற எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் துணை தெரியப்படும் சார். அப்ப தெரியும் சார் காங்கிரஸ் யார் சொல்றாங்க யார் நீங்க கிடையாது. எங்களுக்கு 20 சீட்டு கொடுக்குறாங்க. நீங்க அதனாலதான் நீங்க ஆக்டிவா என்ன செய்றீங்கன்னா ஏன்னா டிஎம்கே 20 சீட்டு கேட்டா திமுக வந்து உங்களை மிரட்டுறாங்க சார். அதுக்கு பயந்துகிட்டு நீங்க என்ன செய்றீங்க? அரசியல் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்லன்னு வச்சுங்க டிஎம்கே 20 சீட்ல நிக்கும். நீங்க வெறும் 10 சீட்ல அனுப்பி. ஏன்னா அவங்க 6 சீட்டு இருக்காங்க. அவங்க தான் எதிர்கட்சி. நீங்க எதிர்கட்சி கிடையாது. ஆளுங்கட்சியா இருந்த ஒரு காங்கிரஸ் இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம ஓரமா 2 சீட்ல உட்கார்ந்துருக்கு. ஒண்ணு வந்து வைத்தியநாத் சார் ஒண்ணு மாஹில ஒருத்தர். இவ்வளவுதான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நலத்திட்டங்களை பத்தி நீங்க பேசவே பேசாதீங்க. அதாவது இந்த பாண்டிச்சேரி ஸ்டேட் மண்ணோட மண்ணா போயிட்டு இருந்ததை தூக்கி நிறுத்தி இன்னைக்கு வந்து 5 ஆண்டுகள்ல என்ஆர் பிஜேபி அரசு தூக்கி நிப்பாட்டி இருக்கு சார். எத்தனை நிறுவனங்கள் வந்திருக்கு சார் புதுவையை நோக்கி எத்தனை நிறுவனங்கள் வந்து இங்க வந்து தவறான நிறுவனங்கள் இங்க வர முடியாது சார். தவறான நிறுவனங்களுக்கு நாங்க அனுமதிக்கல. தவறான நிறுவனங்கள் என்ன வந்திருக்கு அதை மட்டும் சொல்லுங்க சார். எல்லா சொல்றேன் சார். காரைக்காலே பாருங்க சார். இப்ப வந்து சோலார் பவர் பிளான்ட் வந்துருக்கு சார். காரைக்காலே வந்து பாருங்க சார். சோலார் பவர் பிளான்ட் வந்துருக்கு சார். அவ்வளவு பெரிய நிறுவனம் வரலன்னு சொல்லாதீங்க. எல்லா இடத்துலயும் நிறுவனம் இல்ல சார். வேலை வாய்ப்புக்காக வெளி மாநிலங்களுக்கு தான் போறாங்க இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி வேலை வாய்ப்புக்காக வெளி மாநிலங்களை நோக்கி தான் போறாங்க. உருவாக்கல அப்படின்றதுதான் குற்றச்சாட்டே இருக்கு. வெளி மாநிலம் போறாங்க சார். அதனாலதான் இப்ப ஜோகோ நிறுவனர் வந்திருக்காரு. வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்கேயே நாங்க தொடங்குறோம். காரைக்கால ஒரு யூனிட் தொடங்குறோம். இல்ல நிச்சயமா 4.5 ஆண்டுகள் செயல்படல ஜோகோ நிறுவனர் எதுக்கு வந்தாரு? அவர் வந்து இங்கேயும் காரைக்கால தொடங்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பாண்டிச்சேரியிலேயே மாணவர்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும். பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும் வரை யாரும் வந்து மக்களுக்கு வந்து தீங்கு செய்ய முடியாது சார். அடுத்து ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லிடுறேன் சார். அமுரம் திட்டம் இருக்கு சார். அமுரம் திட்டத்தை
சார் அமிர்த் திட்டத்துல பாத்தீங்கன்னா சார் 18 கோடியில மோதிரார்பேட்டில் சுதானா நகர்ல 20 லட்சம் லிட்டரு வாட்டர் டேங்க் கட்டிருக்கும் சார். இப்ப கூட காரைக்கால்ல சார் 168 கோடிக்கு பிடபிள்யூல உள்ள எல்லா ஒர்க்கும் இப்போ வந்து முடிஞ்சிருக்கு சார். வாட்டர் டேங்க் எல்லாம் கட்டியிருக்காங்க சார், எல்லாம் திறந்துருக்கோம் சார். அடுத்தது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் பாண்டிச்சேரியில இருந்து காரைக்கால கிடையாது சார். காரைக்கால இப்ப 42 கோடி கட்டி முடிச்சிட்டு இருக்கிறாங்க சார். நபார்டு வங்கியுள்ள எல்லாமே பண்றாங்க சார். அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை 9.34 கோடி வழங்க பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கோம் சார். தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குல்ல சார், காரணம் நாங்க படிச்சிருக்கீங்க தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ், அது இப்ப அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம் சார். எவ்வளவு சீனியர் மோஸ்ட் காலேஜ் சார் கொடுத்துருக்கோம் சார். 278 அரசு பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பு ஸ்மார்ட் கிளாஸ் பண்ணிருக்கோம் சார். 278 அரசு. சார் இப்ப நீங்க கல்வியை பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி சார். இப்ப புதுவையில வந்து பாண்டி யூனிவர்சிட்டியில வந்து மத்திய யூனிவர்சிட்டியில வந்து மாணவிக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததா ஒரு கேஸ் வந்து இருந்தது. அது தொடர்பாக பேராசிரியர் மேல வழக்கு இருந்தது. அவரை கைது செய்ய சொல்லி மாணவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தி இருந்தாங்க. இப்ப இங்க வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் மேல நடவடிக்கை எடுக்கணும், இந்த சம்பந்தப்பட்ட பேராசிரியர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ உங்களுடைய ஆட்சியில தான் இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்றப்ப என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது சார் தவறான அதிகாரிகள் சார் மாற்றுறது பாத்தீங்கன்னா பிஜேபி ஆட்சியில. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில இருந்தா அவங்க பாதுகாக்கப்படுவார்கள், காங்கிரஸ் வந்து பாதுகாத்துரும். இங்க பாதுகாப்பு கிடையாது சார். யாராவது சார் அவருக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது சார். கொலையே செஞ்சா கூட பாதுகாத்து வச்சிருவாங்க சார். ஆனா பிஜேபி ஆட்சியில அதாவது சின்ன தவறு நடந்தாலும் அவர்கள் இன்னைக்கு தண்டனைக்கு உள்ளாகிறார்கள். இன்னொன்னு சொல்லிடுறேன் சார், பிஎம் ஸ்ரீன்னு சார், பிஎம் ஸ்ரீ அப்படின்னு ஸ்கூலுக்கு சார் ஒரு 20 ஸ்கூலுக்கு மேல கொடுத்துருக்கோம் சார். ஒரு ஸ்கூலுக்கு சார் 2 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறோம் சார். எப்படிங்க 2 கோடி சார்? அந்த ஸ்கூல்ல டெவலப் பண்றது கவர்மெண்ட் ஸ்கூல் சார், பிரைவேட் ஸ்கூலுக்கு கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சார். அதாவது அடுத்தது 10% நம்ம வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கொடுத்திருக்கோம். இல்ல நீங்க திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுறது எல்லாத்தையுமே சொல்றீங்க, ஆனா வந்து எதுவுமே செயல் வடிவம் பெறல. ஸ்கூல பாருங்க சார், ஒரு ஸ்கூலை பாருங்க சார், ஒரு ஸ்கூலை பாருங்க. அதாவது அவங்க 10 பேரும் தலை சிறந்த நிறுவனமான எய்ம்ஸ் ஜிப்மர்ல சீட்டு கிடைச்சு போயிருக்காங்க. அவங்கள போய் கேளுங்க சார். நீங்க அவங்க வந்து பாப்பாங்களா? தெரியல சார். அதாவது தடைக்கால நிவாரண நிதியா வந்து மீனவர்களுக்கு 60 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் சார். நீங்க பட்ஜெட்ல கொடுக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் தான் நீங்க வாசிக்கிட்டு இருக்கீங்க இளையராஜா அவர்கள் சொல்றாரு. ஆல் ஓவர் இந்தியால என்ன வந்திருக்கு பட்ஜெட்ல வராதது என்ன சொல்றீங்க அப்படின்றத பட்டியலிடுங்க அப்படின்றாரு. எப்ப கேட்டாலும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சார் நாராயணசாமி சார் பேர்ல ஃபண்ட் இல்ல ஒரு ஆசிரியர் ப்ரொமோஷன் ஆயிட்டாங்க. உங்களுடைய கூட்டணி ஆட்சியை பத்தி தான் ஒரு குறை சொல்றாங்க. என்னன்னா இங்க இருக்கிற ஃபண்டை நீங்க திரும்பி அனுப்புறீங்க, யூட்டிலைஸ் பண்ணாம. வரி பணத்தை எலக்ட்ரிசிட்டி பில் பணத்தை 600 கோடி எங்க சார் போடுதுன்னு கேட்கல, அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. 600 கோடி காணாம போயிட்டு சார், காக்கா தூக்கி போயிட்டா. 600 கோடி எலக்ட்ரிசிட்டில கட்டின பணத்தை காக்கா தூக்கி போயிட்டா. ஃபண்டை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாம நீங்க ஏன் சார் மத்திய அரசுக்கு திரும்பவும் மத்திய அரசுக்கு அனுப்புறீங்க? சார் 600 கோடி நம்ம கட்ட வரி பணம் காணா போயிட்டு அதுக்கு என்ன பண்றீங்க? பண்ணுவாங்க சார் ஆசிரியர்களுக்கு. இளையராஜா சார் கேட்டீங்க ஃபண்ட் இல்லன்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க சார். ஸ்டெப்பிங் அந்த ப்ரொமோஷன் அரியர்ஸ் பணம் கொடுக்கணும் சார். அவன் ப்ரொமோஷன் ஆகி 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, பில்லே போட முடியல. இப்ப போட்டாங்க சார். எல்லாருக்கும் டக் 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 அவங்க அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா போய் விழுந்துட்டு இருக்கு சார். அவங்க அக்கௌண்ட்ல போய் ஆட்டோமேட்டிக்கா விழுந்துட்டு இருக்கு சார். எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா ஃபண்ட் இருக்கு சார், ப்ராப்பரா ஃபண்ட் இருக்கு சார். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒரு கவர்னர் ஆளுநர் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது கமல் கலைஞர் இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா புதுசா ஒரு ஏதாவது தொடங்க வைக்கிற
ஒரு மேனுபேக்சரிங் பண்றாங்கன்னா கூட ஆளுநரும் கவர்னருங்கிறாங்க. ஆளுநரும் கவர்னரும் பேசிக்க மாட்டாங்க. ஆளுநர் ஒரு எதிர்ப்பு போட போவாரு, முதலமைச்சர் ஒரு குறைஞ்சது இந்த 4.25 விஷயத்துல மரியாதைக்குரிய முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வந்து இந்த பிஜேபி எனக்கு எதுவும் செய்யல அப்படின்னு மறைமுகமா எல்லா மீட்டிங்லயும் மறைமுகமா சொல்றாரு. இந்த பிஜேபியை பத்தி மறைமுகமா குற்றச்சாட்டை மிக அளவுல அடிக்கடிக்கு சொல்றாரு. ஆக்சுவலா ஒரு முதல்வர் கூட ஒரு பார்க்காம இவங்க வந்து அவரை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ, இவங்க படுத்துறது அசிங்கமே கிடையாது. அவ்வளவு மோசமான முறையில இவங்க எப்படி பேசுறாங்க? ஒரு முதலமைச்சரை அடிமை போல வச்சுக்கிட்டு நினைக்கிற ஆளுங்க. முதலமைச்சர் பற்றி பேசுறீங்களா? ஏதாச்சும் ஒரு பில்லு நின்னு இருக்கா சார்? இப்ப பொங்கல் எதுவுமே செய்யலன்னு சொல்றாரு. முதலமைச்சர் எதுவுமே செய்யலன்னு சொல்றாரு. உங்களுக்கு படிப்பு நடக்குதா? நீங்களும் நடந்துட்டு இருக்கு சார். அப்ப நீங்க பாக்குறப்ப ஆளுநர் முதலமைச்சர் கை குலுக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு போட்டோ கொடுத்துட்டே இருக்கணும். அப்படியே சார் இப்ப கூட ஒரு நிகழ்வு நடக்குது. உள்துறை அமைச்சர் வராரு, உள்துறை அமைச்சர் பக்கத்துல உட்கார பண்றாரு, முதலமைச்சர் உட்கார மாட்டேன்றாரு. முதலமைச்சர் உட்காரவே இல்லையா? இவரு உட்கார அவங்கவுங்க பொசிஷன்ல தான் அவங்க உட்கார முடியும் சார். அவங்க பொசிஷன் இல்ல சார். உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய படிப்பு நடக்குது. நீங்க முதலமைச்சர் அதிகமா முதலமைச்சர் கூட வச்சிருக்கீங்க. நாராயணன் சார் வந்து ஆகஸ்ட் 15 டீ பார்ட்டிக்கு வந்தாரு. அவர் போய் சிஎம் சேர்ல உட்கார முடியுமா? உட்கார முடியாது. அவர் கவர்னர் சார் சிஎம்னா அவங்களுக்கு ஒரு சேர் இருக்கு, அவங்களுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு, அவங்களுக்கு ஒரு சீட் இருக்கு, கரெக்டா பேசுறாங்க, வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க, அவங்க வேலை நடக்குது. மக்களுக்கு நீங்க வேலை ஆட்சிக்கு வர முடியாது முடியவே முடியாது சார். ஏன்னா உங்களுக்கு ஆள தெரியவில்லை. How to rule the state? ஒரு சிங்கிள் ஸ்டேட் சார். 30 எம்எல்ஏ டபுள் இன்ஜின் சர்க்கார், சென்ட்ரல்லி ஸ்டேட்லி டபுள் இன்ஜின் சர்க்கார். அழகா அது ப்ராப்பரா அந்த டபுள் இன்ஜின் சர்க்காரு ப்ராப்பரா முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் பிரச்சனை என்ன சார்? பிரச்சனை உருட்டு படுத்திருந்தீங்க என்ன சார் ஆனிச்சு? அதனால ஆளுநர் முதலமைச்சர் அவங்க புரோட்டோகால் படி அவங்க கரெக்டா இருக்கிறாங்க. அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டாம். அவரு ஒரு கவர்னர் எப்படி நடத்துன்னு தெரியாம மாட்டிட்டு முடிச்சாரு. இங்க நல்லா நடந்துட்டு இருக்கு. மக்களுக்கு தேவையான சரியான என்ன கமலக்கண்ண மாதிரி வந்து எஜுகேஷனை வந்து பத்தி கண்டுக்கவே இல்ல. எதை பத்தி சுருக்கமா சுருக்கமா சொல்லுங்க. கொடுங்க சார். நிறைய பாயிண்ட் இருக்கு, நிறைய பாயிண்ட் இருக்கு. கண்டிப்பா எங்க வச்சிருக்காங்க? நீங்க வந்து உங்க ஆட்சி காலத்துல பொதுத்துறை நரேந்திர மோடினால விற்பனையாளர் அம்பானிக்காக மட்டும்தான் ஆட்சி நடத்துறாரு நரேந்திர மோடி. வேற யாருக்கும் நடத்தல. மக்களுக்கான ஆட்சியே கிடையாது. நரேந்திர மோடிஜியை பத்தி சொன்னா என்ன சொல்றாரு? சார் ஒரு நிமிஷம் சார், எப்படி சார் ஜெயிச்சா? ஜெயிச்சிருக்கோம். அவர் பிஜேபியில பொறுத்த வரைக்கும் வேற எதுவுமே நீங்க என்ன வேணாலும் நீங்க கத்தலாம் சார். இந்த போலி மருந்து விவகாரத்துல இப்ப அரசு எந்த நிலையில இருக்கு, என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? தொடர்ச்சியா வரப்போற இந்த தேர்தல்ல இதோட பிரதிபலனை எதிர்பார்க்கலாமா சார்? இந்த போலி மருந்தாகட்டும், காலாவதியான மருந்தாகட்டும்,
நாராயணசாமி சார் பேரில் கண்டுபிடிக்கப்பட்ட காலாவதியான மருந்து கொடுத்தது ஆகட்டும், இந்த போலி மருந்தாகட்டும், யாரா இருந்தாலும் கடவுளின் சாட்சியா சொல்றேன், யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு ஆகணும் சார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நிர்மலா சீதாராமன் ராஜினாமா பண்ண சொல்லுங்க சார். நிச்சயம் வந்து சிபிஐ வந்து ப்ராப்பரா நடவடிக்கை எடுக்கும். நீங்க எல்லாருமே ஈவன் காங்கிரஸ்காரர்கள் முதற்கொண்டு பாராட்டதான் போறார்கள். நிச்சயம் பாராட்ட போறீங்க. நீங்க இந்த பாராட்டு பார்த்த பிறகு சொல்லுவாங்க பொதுமக்கள் தானா இந்த எலெக்ஷன்ல அது பிரதிபலிக்கும் சார். இந்த எலெக்ஷன்ல போன தடவை நாங்க 6 சீட்ல ஜெயித்தோம், அவங்க 10 சீட்ல இந்த தடவை 25 சீட்டுக்கு மேல நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் சார். அப்ப சொல்லுங்க சார், நீங்க இந்த கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா இருக்கா, சிபிஐ வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டா வேலை செஞ்சு தானே. இதுக்கு முன்னாடி வேணா எப்படி வேணா இருந்திருக்கலாம் சார் காங்கிரஸ் பேர்ல, ஆனா இப்ப ஃப்ரீ ஹேண்டா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், நம்பிக்கையோட இருங்க, பாப்போம். சார் நீங்க சொல்லுங்க, வரக்கூடிய தேர்தல்ல இந்த போலி மருந்து விவகாரம் எதிரொலிக்குமா, ஆட்சி அமைக்குமா? என்ன பொறுத்த வரைக்கும் சார், இந்த போலி மருந்து விவகார விஷயத்துல மரியாதைக்குரிய முதல்வர் வாயை திறக்காத மௌனம் சாதிப்பதே ஒரு கொஸ்டின். அதே மாதிரி போலி மருந்து விவகாரத்துல சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களா இருக்கட்டும், அவங்களாம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே வாயை திறந்து பேசுவதே கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த போலி மருந்து விவகாரத்துல என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஜெயில இருக்காரு. போலி மருந்து விஷயத்திலேயே ஜாமீன் வந்து ஆக்சுவலா இன்னைக்கு அரெஸ்ட் பண்றாங்க, இன்னைக்கு அரெஸ்ட் பண்றாங்க, அன்னைக்கே விட்டுறாங்க சம்பந்தப்பட்ட நம்பர் 1 குற்றவாளி. அதன் பிறகு நாங்களாம் போராட்டம் பண்ண பிறகு, நாங்க மிகப்பெரிய அளவுல இதை கொண்டு போன பிறகுதான் அதுக்கப்புறம் அவரே போய் சரண்டர் ஆகுது. எப்படி இவங்களே வந்து என்ன பண்றாங்க, ஒரு நாடகத்தை ஒரு கிரியேட் பண்றாங்க. சுருக்கமா சொல்லுங்க. போலி மருந்து விவகாரத்துல மாநில தள்ளியே வந்து உடனடியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று இதுக்கு வந்து தார்மீக பொறுப்பேற்று நிர்மலா சீதாராமன் ராஜினாமா செய்ய வேண்டும், முதலமைச்சர் பதவி விலக வேண்டும். இதுல சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்கள் யாராவது தவறு செய்தாங்களோ அனைவரும் பதவி விலக வேண்டும், அவங்கள கைது செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கை. உங்களுடைய நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் இணைந்த இருவருக்கும் மிக்க நன்றி. நன்றி சார்.